வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்திற்கான வளர்ச்சி காரணிகள். நம்மளோட பாட குறியீடு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா PPCS CS 184. ஸோ அதில் தொகுதி 2 பிளாக் 2 யூனிட் 1 அன்று 2 இது 2 தான் இன்னைக்கு நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பேப்பரோட தலைப்பு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பள்ளி உளவியல். ஸோ பள்ளி உளவியலில் குழந்தைகளோட வளர்ச்சி மற்றும் அவங்க அடலசன்ட் ஸ்டேஜ், அந்த குமர பருவத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிகள் என்னென்ன, அந்த வளர்ச்சியை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பாதிக்கும் காரணிகள் எவை எவை அப்படின்றத பற்றி இந்த ஒரு பாடத்தொகுப்பில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த யூனிட் 1 வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வளர்ச்சி உளவியலின் மைய கருத்து மற்றும் சிக்கல்கள். ஸோ டெவலப்மெண்ட் சைக்காலஜி. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அந்த குழந்தைகளோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது, அதோட மனநல வளர்ச்சி எப்படி இருக்குது, உடல் சார்ந்த வளர்ச்சிகள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் 2வது தலைப்பு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் வளர்ச்சி. ஸோ வளர்ச்சி என்பது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கக்கூடிய ஒன்று. ஸோ இதில் முன்னேற்றமும் சார்ந்து வரும். அடுத்து 3வது தலைப்பு பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா தனிநபர் வேறுபாடு, பரம்பரை சூழ்நிலையின் பங்கு. ஸோ ஒரு ஜென்ரேஷன்ஸ் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இருக்கும். ஸோ அது எது மூலமாக வருது, அவங்களோட மரபியல் மூலமாக வருதா, அவங்களோட பரம்பரை சார்ந்து வருதா, இல்லை அவர் வாழக்கூடிய சூழ்நிலை காரணிகள் மூலமாக அந்த வேறுபாடுன்றது வருதா அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் முழுமையாக வந்து காணப்போம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஒப்பீனியன், ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரே ஒரு கருத்தாக இருக்கும். அந்த கருத்தை வந்து ஒருத்தவங்க வந்து ஏற்றுக்குருவாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கிற மாட்டார், ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா அவங்க மரபியல் சார்ந்து வருதா இல்லை சூழ்நிலை காரணிகள் மூலம் வருதா அப்படின்றத பற்றி தான் இதில் நம்ம வந்து யூனிட் 1 நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் முன்னுரை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா ஸோ அவர் ஹியூமன், மனித இனம்ன்றது வாழ்க்கையில வந்து படிவங்கள் மிக சிக்கலானது மற்றும் மேம்பட்டது. ஸோ இவரோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு, உடல் சார்ந்த வளர்ச்சி எப்படி இருக்கு, உளம் சார்ந்த வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு அப்படின்றத ஃபுல்லாமே ஆராய்கிறது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ மனித மேம்பாடு என்ற சொல் அறிவியல் சார்ந்த ஒரு துறையாகும். இது ஒரு சயின்டிஃபிக், இது ஆர்ட்ஸ்லேயோ இதில் வராமல் இது ஒரு சயின்டிஃபிக் இதில் வந்து வந்துடும். ஸோ மனிதனோட வளர்ச்சி வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னம்னா அவங்களோட கருவறையிலேருந்து சாகும் வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய வளர்ச்சியை தான் மனித வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வளர்ச்சியை வந்து எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதான் இந்த பாடப்பகுதியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உள ஆராய்ச்சியாளர்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா ஒரு உள அமைப்பை பற்றி சொல்லும்போது தனிப்பட்ட எண்ணங்கள் மற்றும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட கான்செப்ட் இது எல்லாத்தையும் வச்சுட்டு தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களோட தியரியை வந்து என்ன செய்யறாங்க, மேம்படுத்துறாங்க. ஸோ உதாரணமாக தியான் பியாஜே, ஓகேவா, அந்த பியாஜே அப்படின்ற ஒரு உளவியல் ஆராய்ச்சியாளர், அவரோட மெயினான கான்செப்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா குழந்தைகளோட அறிவாற்றல் வளர்ச்சியை எவ்வாறு வளர்கிறது என்பதை வந்து முழுமையா வந்து ஆராய்ச்சி பண்ணார். ஸோ குழந்தையோட வளர்ச்சி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எப்படி இருக்கும், பிறந்தது முதல் 18 மாதங்கள் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாரு. அதற்காக அவரோட தன்னோட 3 குழந்தையுமே உற்று நோக்கி அவங்களோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எப்படி இருக்கு, பிறந்தவுடன் எப்படி இருக்கு, எதெல்லாம் கவனிக்கிறாங்க, பிறந்து முடிச்ச உடனே அவங்களோட வளரியல் பருவம், ஓகே, குமர பருவத்தில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாமே ஆராய்ச்சி பண்ணி தான் அவர் வந்து ஒரு கருத்து கொள்கையை வந்து வெளியிட்டாரு. ஸோ அறிவாற்றல் கொள்கை அப்படின்றத வெளியிட்டாரு. ஸோ வளர்ச்சி உளவியல் மைய கருத்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மனிதனோட வளர்ச்சியை பொறுத்த அளவுக்கு மனிதன் வளர்ச்சி பற்றிய ஆய்வுகளுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது பல கேள்விகள் எழுகின்றன. ஸோ எப்படி அவனோட growth இருக்கும், எப்படி அவனோட வளர்ச்சி இருக்கும், அந்த கருவறையில் அவனோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு, ஆஃப்டர் அவனோட சூழ்நிலை சுற்றுச்சூழல் வந்து எவ்வாறு அவனோட வளர்ச்சியில வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றது ஃபுல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மனித வளர்ச்சியின் முக்கிய கோட்பாடுகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மரபியல் சார்ந்தோ அவங்களோட பரம்பரை சார்ந்தோ இல்லை அவங்களோட அனுபவங்கள் சார்ந்தோ சுற்றுச்சூழலா இருக்கக்கூடியதை வச்சு வருமா அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு குழந்தை வந்து ரொம்ப கூச்ச சுபாவமாக இருக்க ஆரம்பத்தில் சிறு வயதில் அப்படின்னு இருக்கும்போது இது பெரியவங்களான பின்னாடியும் இதே நேச்சர் தான் இருக்குமா, இல்லை இதுக்கு அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து மாறிடுமா அப்படின்றதெல்லாம் வந்து இதில் இடக்கூடிய கேள்வி. ஸோ இவங்க வந்து கூச்ச சுபாவத்தோடு இருக்காங்க, பெரியவங்களானோடனே அதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்றதையும் நம்மளால அறுதிட்டு கூற முடியாது.
ஸோ இந்த மாதிரி ஆய்வுகள்லாம் வந்து பண்ணும்போது அவங்களோட அனுபவங்கள் மற்றும் மனித வளர்ச்சியின் பற்றி கோட்பாடுகள் விளக்கப்பட வேண்டியது ஒரு சிக்கலான ஒரு கருப்பொருளை கொண்டது அப்படின்னு இந்த உளவியலாளர்கள் சொல்றாங்க. ஸோ இந்த வளர்ச்சி உளவியலின் மைய கருத்தை வந்து 3 வகையா நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ ஒன்று வந்து நேச்சர், இயற்கை, அடுத்து வந்து வளர்ப்பு. ஸோ அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வளர்ச்சி என்பது தொடர்ச்சியான வளர்ச்சி, தொடர்ச்சியற்ற வளர்ச்சி. ஸோ அதோட நிலைத்தன்மை வந்து எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த பாடப்பகுதியில நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி மரபியல் சார்ந்தது. இயற்கை என்பது மனித குணாதிசயத்தை மரபியல் சார்ந்த உடற்பண்புகள், அறிவுசார் திறன்கள், ஆளுமை பண்புகள். ஸோ பர்சனாலிட்டி அவங்களோட நேச்சர்ல எப்படி இருக்கு, அது அப்படியே வந்து ஜீன் மூலமா என்ன செய்யும் அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா, இல்ல அவங்களோட சமூக தொடர்புகள் இவற்றை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ இயற்கையில வந்து ஒரு வளர்ச்சி வந்து மனிதனோட வளர்ச்சி எதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மரபியல் சார்ந்ததும், ஸோ அவங்களோட உடல் இயக்க பண்புகள் மற்றும் அறிவு சார்ந்த திறன்கள், ஆளுமை பண்புகள். ஸோ இது ஃபுல்லாமே வந்து என்ன செய்யுது அப்படின்னா அவங்களோட வளர்ப்புல வளர்ச்சியை வந்து ஏற்படுத்துது, இயற்கை சார்ந்த வளர்ச்சி. ஸோ இரண்டாவது முக்கியமா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட வளர்க்கும் விதம், வளர்ச்சி சார் வளர்ப்பு விதம். ஸோ ஒரு மனிதனின் வளர்ப்பு முறையானது ஸோ உடல் மற்றும் கலாச்சார சூழல். இந்த கலாச்சார சூழல்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுற்றுச்சூழல், ஸோ அந்த குழந்தை வந்து எந்த இடத்துல வந்து வளர்றாங்க அதை பொறுத்து அவங்களோட வளர்ச்சி வந்து வேற விதமாக இருக்கும், ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ அவங்களோட வளர்ச்சி நம்ம இங்க எதை பேசுறோம் அப்படின்னம்னா, உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது, தமிழ்நாட்டில் பிறக்குது அப்படின்னா அதுக்கு லாங்குவேஜ் ஸ்கில், அந்த மொழி சார்ந்த தன்மை வந்து தமிழ் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். இதே குழந்தைய நம்ம வந்து ஒரு ஃபாரின்ல வேற கண்ட்ரிக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அங்க என்ன மொழி பேசுறாங்களோ அதை ஃபுல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு அது வந்து பேச ஆரம்பிச்சிடும். ஸோ சூழ்நிலை தாக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த குழந்தை பிறப்பின் அடிப்படையில் தமிழ்னா இருந்தாலும் அது வாழக்கூடிய இடத்தை பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா அதோட மொழி சார்ந்த திறன்கள் ஃபுல்லாமே மாறுபடக்கூடிய அமைப்பு அப்படின்றதான் இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டையுமே சேர்ந்ததை பத்தி நம்ம சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா, ஸோ இந்த இயற்கை வளர்ப்பு ஒரு பிரச்சனை இல்லை ஒரு சர்ச்சை அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா ஆராய்ச்சியாளர்களோட பார்வையில, உளவியல் ஆராய்ச்சியாளரோட பார்வையில எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ அது வந்து மரபியல் சார்ந்தும் சுற்றுச்சூழல் சார்ந்தும் இவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு, இது ரெண்டையுமே வந்து என்ன செய்யும் அப்படின்னம்னா கார்லேட் பண்ணுது அப்படின்றதா இவங்க ஒரு பொதுவான கருத்தா சொல்றாங்க. ஸோ ஒரு குழந்தையோட வளர்ச்சி எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா அது எந்த மரபிலிருந்து வந்திருக்கு, அதோட ஜீன்ஸ் குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கு, அதோட உயரம், நிறம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது ஃபுல்லாமே பரம்பரை சார்ந்தும் மரபியல் சார்ந்தும் அமையக்கூடியது. ஸோ அந்த குழந்தையோட பழக்க வழக்கம், அதோட முன்னேற்றம், அதோட மொழி சார்ந்தவை இது ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதோட சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கும் இதற்கு ரெண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை தான் மனித வளர்ச்சியின் ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறது அப்படின்றதான் எல்லா உளவியலாளரோட கருத்து. ஸோ ஒரு மனிதனோட வாழுமை அல்லது வளர்ச்சி பண்புக்கு 2 முக்கிய காரணிகள், அவை மரபியல் சார்ந்தவை, மற்றொன்று சுற்றுச்சூழல் சார்ந்தவை. ஸோ தொடர்ச்சியற்ற வளர்ச்சி. ஸோ தொடர்ச்சியான வளர்ச்சி என்பது குழந்தைகள் பிறந்திலிருந்து அது வந்து சாகக்கூடிய வரைக்கும் என்ன செய்யுது அப்படின்னா அதோட வளர்ச்சி வந்து முழுமையான முறையில வந்து ஈடுபடுது அப்படின்றதா. டே டு டே லைஃப் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வளர்ந்துகிட்டு தான் இருப்போம். ஸோ பிறந்ததிலிருந்து நம்ம என்ன செய்வோம், அந்த டெத் வரைக்கும் என்ன செய்யும், நம்மளோட வளர்ச்சி என்பது நீடித்து கொண்டே இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இது எதை வந்து பேஸ் பண்ணி சொல்லுது அப்படின்னா இது வந்து அளவு சம்மந்தப்பட்டது. ஸோ குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட். ஸோ இவர் வந்து பிறக்கும் போது எவ்வளவு ஹைட்ல இருந்தாரு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து எவ்வளவு ஹைட்ல இருக்காரு, குமர பருவத்துல எவ்வளவு ஹைட்டா இருக்காரு, ஸோ வயது முறிந்தவனே ஹைட் வந்து எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது ஃபுல்லாமே வந்து இதுல வந்து குறிக்கக்கூடியது. ஸோ ஒரு வளர்ச்சி நிகழ்வு என்பது முந்தைய வாழ்க்கை நிலைகளிலும் ஸோ பிற்கால வளர்ச்சி நிலைகளும், ஸோ முன்னாடி இந்த பையன் எப்படி இருக்கான், ஸோ பின்னாடி இந்த பையன் வந்து எப்படி வருவான் அப்படின்றது ஃபுல்லாமே வந்து அளவு சார்ந்த முறையில வந்து சொல்லக்கூடியது குவான்டிடேட்டிவ். அதுல சொல்லக்கூடிய மெத்தட் தான் இந்த தொடர்ச்சியான வழிமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இந்த வளர்ச்சியோட எடுத்துக்காட்டு உடல் நிகழ்வு உயரத்தை உள்ளடக்கியது. ஸோ அதோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அவங்களோட இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒப்பார் குழு, ஸோ அந்த பியர் குரூப்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வந்து எப்படி இருக்கு, ஸோ அவங்க பேரண்டோட எந்த அளவுக்கு வந்து ஒரு கார்லேஷன் ஒரு ஒற்றுமையோட இருக்காங்க, ஸோ அவங்களோட உறவு வந்து எப்படி இருக்கு, குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் உறவு வந்து எப்படி இருக்கு. ஸோ அடுத்து வந்து அவங்களோட ஒப்பார் குழு, அடுத்து வந்து சமூகத்தோட ஒப்பார் குழு பியர் குரூப், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இதுல பார்க்கக்கூடியதான். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ உளவியலாளர்களை பொறுத்த அளவுக்கு தொடர்ச்சியற்ற அணுகுமுறை திடீர் மாற்றங்கள் மூலம் நிகழ்கிறது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதோட கார்லேட் ஆகும் அப்படின்னம்னா அவங்களோட வளர்ச்சி என்பது தரத்திற்கு. ஸோ இதை பொறுத்த அளவுக்கு வந்து குவாலிட்டேட்டிவ். ஸோ முன்னாடி பார்த்தது குவான்டிடேட்டிவ், இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ஸோ குவாலிட்டேட்டிவ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இது ஃபுல்லாமே எப்படி வரும் அப்படின்னா அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்து மூலமா வரக்கூடியது. அந்த வளர்ச்சியை தான் இதுல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க.
ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி. ஸோ இந்த வளர்ச்சி என்பது எப்படி இருக்கும் அப்படின்னம்னா ஒரு நிலைத்தன்மை உடையதாகவும் தொடர்ச்சியற்றதாகவும் அடுத்த முறையில வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தனி நபர்களுக்கிடையே ஒரு வேறுபாடுகள் இவற்றையெல்லாம் அந்த மாற்றங்களை புரிந்து கொள்வதற்கு தான் நம்ம இந்த உளவியல் அப்படின்றதே நம்ம வந்து பார்க்குறோம். இதை ஒரு 6 டைமென்ஷன் 6 கோப்புகளா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பிரிச்சிருக்கோம். வளர்ச்சி என்பது வாழ்நாள் முழுவதும் நிகழக்கூடியது. இது ஒரு சடன் ஸ்டேஜ், ஒரு டைமென்ஷன், பல பரிமாணங்களை கொண்டது. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மல்டி டைரக்ஷன்லையும் இருக்கும். இது வந்து பார்த்தா ஒரு பிளாஸ்டிக், ஒரு நெகிழ்வுத்தன்மை உடையதாகவும் இருக்கும். ஸோ இது வந்து மல்டி டிசிப்ளினரி. இந்த வளர்ச்சி வந்து பல வகை துறைகளோட சார்ந்து இருக்கணும். ஸோ கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது ஸோ சூழல் சார்ந்தது, சுற்றுச்சூழலை சார்ந்ததும் இது வந்து எவ்வாறு இருக்கிறது அப்படின்றதான் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ், அதோட தேர்ட் பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். தனிநபர் வேறுபாடுகளின் மரபியல் மற்றும் சுற்றுச்சூழலின் பங்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா யூனிக் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும் போதே பார்த்துட்டீங்க அப்படின்னோம்னா ஒவ்வொருத்தரும் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். எத்தனையோ மில்லியன்ஸ் இருந்தாலுமே ஒருத்தரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒத்து போகாது. ஸோ அப்போ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அது எப்படி இருக்கும்? அது வந்து மரபியல் சார்ந்து வருதா, இல்லை உங்களோட சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய தாக்கத்தினால ஏற்படுதா அப்படின்றதான் இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதலே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னோம்னா ஸோ தனிநபர் வேறுபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து மரபியல் சார்ந்தும் சுற்றுச்சூழல் சார்ந்தும் இவற்றிற்கான இடையில் உள்ள தொடர்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னோம்னா ஸோ சுற்றுச்சூழலின் இந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம முதல் சொன்ன மாதிரி மனித வளர்ச்சி என்பது ஒரு சிக்கலான செயல்முறையாகும். இது மரபணு காரணிகள் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்களை இணைக்கிறது. ஸோ பரம்பரையா வரக்கூடியதையும் மரபியல் சார்ந்ததையும், இரண்டாவது வந்து சுற்றுச்சூழல் காரணி, இவை இரண்டையுமே என்ன செய்யுது அப்படின்னா ஒன்றுக்கொன்று இணைக்கிறது. ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மரபியலின் பங்கு. ஸோ அது ஃபுல்லாமே மரபணு மூலமா ஒருத்தட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு வரக்கூடியது, அவங்களோட குடும்ப சார்ந்து வரக்கூடியது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு 46 குரோமோசோம்கள். ஸோ இது வந்து சைக்கோட்டா ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் இது ஃபார்ம் ஆன உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அது மல்டிப்ளை ஆகும். ஓகேவா, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இதோட வளர்ச்சி எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா கருவடையிலிருந்தே தொடங்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமானது சுற்றுச்சூழலின் காரணிகளின் பங்கு. ஸோ சமீப காலங்களாக உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பரம்பரை சார்ந்து இருந்தாலுமே சுற்றுச்சூழல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு தனிநபர் வளர்ச்சி இல்லை தனிநபர் வேறுபாடுகளுக்கு இடையில ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சின்ஹா 1977 வளர்ச்சியை புரிந்து கொள்வதற்காக ஒரு மாதிரியை, ஒரு மாடல்ஸை வந்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா முன்வைக்கிறாரு. இந்திய சூழ்நிலையில் குழந்தைகள் 2 அடுக்குகள் அடிப்படையில் விளக்குகிறார். இவரை பொறுத்தளவுக்கு இந்தியனோட சைல்டை பொறுத்தளவுக்கு ஒரு 2 ஸ்டேஜை வந்து இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதுல யாரெல்லாம் உள்ள அடங்கியிருக்காங்க அப்படின்னம்னா அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், வீடு மற்றும் பள்ளி சக குழுக்கள், இந்த 3 தான் என்ன இருக்கு அப்படின்னா இந்த குழந்தையோட முதல் அடுக்குல வந்து வருது. ஸோ வீடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அந்த வீட்டில் உள்ள உறவுகள், அண்ணன் தம்பி, பெற்றோர்கள், இவங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பள்ளிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா பள்ளிகளை வந்து பியர் குரூப், ஆசிரியர்கள், ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ இது முக்கியமான ஒரு மேலடுக்கு தன்மை உடையது. ஸோ அடுத்து வந்து குழந்தைகள் பயன்பெறும் வசதிகள், பள்ளியின் கல்வி தரம், இவை ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ குழந்தைகள் பருவத்திலிருந்து ஒப்பார் குழு தொடர்புகள் மற்றும் செயல்பாடுகள் தன்மையை பொறுத்து இது முன்னேற்றம் அடைகிறது. ஸோ இந்த ஸ்கூல்ல அடுத்து வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இதுல வரக்கூடியது. ஸோ இதுல காணக்கூடிய மேலடுக்கு, ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வீடு, பள்ளி மற்றும் சக தோழர்கள், இவை ஃபுல்லாமே இருந்தாலுமே இந்த சுற்றுச்சூழல் காரணிகள். ஸோ அதிக குழந்தைகள், இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து 2-3 குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டாய்ஸ் கிடைக்கிறதுல வந்து ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும். அதே மாதிரி அவங்க பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்திலையும் வந்து டிஃபரன்சியேஷன் இருக்கு அப்படின்றதான் இந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ்ல உள்ள வந்து கொண்டு வராங்க. இதோட நம்மளோட அழகு 1 முடிவடைந்தது. ஸோ அழகு 2 பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா வளர்ச்சி சார் கோட்பாடுகள், அடுத்து வந்து அறிவு ஆற்றல், காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், அதோட அப்ரோச் வந்து எப்படி இருக்கு, அடுத்து வந்து லிங்குஸ்டிக், மொழி வளர்ச்சி வந்து ஒரு குழந்தைகிட்ட எப்படி இருக்கு, அடுத்த சொசைட்டி சமூக வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு, சூழ்நிலை அமைப்பு கோட்பாடு, இதை ஃபுல்லாமே நம்ம இந்த அழகுல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த உளவியலாளர்கள் ஆராய்ச்சி அப்படின்றது 20ஆம் நூற்றாண்டில் தான் என்ன செய்யுது அப்படின்னம்னா ஒரு உத்வேகத்தோட வந்து இது வந்து தொடர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மனித வளர்ச்சியின் ஆழமான புரிதலுக்கு ஒரு துறை வேண்டும். ஸோ கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ ஹியூமனிட்டிஸ் அதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மனிதனை பத்தி படிக்கக்கூடியது, ஹியூமனை பத்தி படிக்கக்கூடியதுக்கு ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா இன்றளவு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த வளர்ச்சியை சார்ந்து பார்க்கக்கூடிய அந்த ஆராய்ச்சிகள்லாம் இன்றளவும் தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஸோ அறிவுசார் வளர்ச்சிக்கான அணுகுமுறை. ஸோ இதுல வந்து இந்த அறிசார் அப்படின்னு சொல்லக்கூடியது காக்னேட்டிவ். ஸோ பிறந்ததுல இருந்து அந்த குழந்தை வந்து எதெல்லாம் பார்க்குது, எதெல்லாம் வந்து பழகுது, அதைத்தான் என்ன செய்யும் அப்படின்னா அது திரும்ப சொல்லும்.
ஸோ அறிவுசார் வளர்ச்சி என்பது மனிதர்களின் அறிவை எவ்வாறு பெறுகிறார்கள். ஸோ ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்றாங்க, இஸ் ஃபர்ஸ்ட் டீச்சர். ஸோ முதல் ஆசிரியரே அவங்களோட தாய் தான். ஸோ அந்த தாய் வந்து குழந்தைகிட்ட வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்றாங்க, அதை பொறுத்தும் அவங்களோட அறிவு வந்து வளரக்கூடியது. ஸோ அதை எப்படி வந்து ஆர்டர் பண்ணுது, ஒழுங்கமைக்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அது ஸ்டோர் பண்ணுது. அடுத்து வந்து அந்த உலகத்திலான தொடர்பை வந்து அது வந்து வெளிக்கொணருது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யுதுன்னா அறிவை ஃபுல்லாமே காக்னேட்டிவ், அது ஃபுல்லாமே எடுத்துக்கிறது. அடுத்து வந்து அதை வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு ஆர்டரிங், ஒழுங்கு அமைக்குது. அடுத்து வந்து ஸ்டோர் பண்ணுது. ஸோ அடுத்து உலகத்துடனான தொடர்புகளின் தன் அறிவை பயன்படுத்துகிறது. ஸோ அப்போ வீட்டில இருந்து ஆரம்பிச்சு சொசைட்டிக்கு உள்ள வரக்கூடியது. ஸோ ஒரு குழந்தைய வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அம்மா வந்து கூப்பிடக்கூடிய அந்த வாய்ஸ், அந்த டோன் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எந்த இடத்துல வந்து அவங்க அம்மா வந்து கரெக்டாக கூப்பிட்டாலுமே என்ன செய்யும் அப்படின்னா உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அந்த குழந்தையோட வளர்ச்சியும் முதல் நிலையை பொறுத்தளவுக்கு. ஸோ அடுத்து இதைத்தான் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னம்னா தீன் பியாஜே அப்படின்றவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு அது ஒரு தியரியா வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ பியாஜே அறிவு வளர்ச்சி கொள்கையின்படி குழந்தைகள் தம் உலகத்தை ஆராய்ந்து மாற்றி அமைக்கும் பொழுது தம் கருத்துக்களை, அறிவு சார்ந்த கருத்துக்களை எடுத்துரைக்கிறார். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இவர் வந்து ஒரு 4 நிலையில வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா புலன் இயக்க நிலை. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் புலன் இயக்க நிலை, அதோட கையும் காலையும் வச்சு ஆக்ஷன் பண்ணக்கூடியது. அடுத்து இதோட 2வது நிலை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா செயலுக்கு முற்பட்ட நிலை. 2 வயது முதல் 7 வயசு வரைக்கும் அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டி செயல்முறை எப்படி இருக்கும். அடுத்து 3வது நிலைமை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ இதோட நிலைமை வந்து 7 முதல் 11 வயது வரைக்கும் இருக்கும், புலனீட்டான செயல்முறை. அடுத்த 4வது முறையான செயல், வளர் இளம் பருவம், வயது வந்த பருவம். ஒரு நல்ல அடலசன்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி முறையான செயல்முறை அப்படின்றது தொடங்கும் அப்படின்றதா இவரோட கருத்து. ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து பிறந்ததுல இருந்து ஒரு 2 வயசுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னம்னா ஸோ தன்னோட கண், காய் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி அதை வந்து சிந்திக்க தொடங்கும். ஸோ கையை பார்க்கறது, காலை பார்க்கறது, ஸோ அதை நடக்கும்போது பார்க்கறது. அடுத்து வந்து ஒவ்வொரு திங்ஸையும் எடுத்து அது வந்து ரொம்ப நேரம் வந்து உற்று நோக்கும். ஸோ இது மூலமா அந்த குழந்தை வந்து என்ன செய்யும் அப்படின்னா லேர்னிங்ஸை வந்து என்ன செய்யுது அப்படின்னா கொண்டு வருது. ஸோ இப்போ நம்ம படத்துல பார்க்குற மாதிரி இந்த விளையாட்டு பொருட்கள்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அந்த கலரிங் ஆர்டர் பண்றது, 2வது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வடிவத்தை பொறுத்து அதை ஆர்டர் பண்ணக்கூடியது. ஸோ இது ஃபுல்லாமே வந்து அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் அவங்களோட வளர்ச்சி வந்து இது அடிப்படையில் தான் இருக்கும். அடுத்த வளர்ச்சி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 2 வயது முதல் 7 வயது வரை குழந்தையோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும் வந்து பார்த்துட்டோம்னா இது பள்ளி, அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ அப்போ என்ன செய்யும்னா தன்னோட எமோஷனல்ஸ், அந்த உணர்வுகளை ஃபுல்லாத்தையும் என்ன செய்யும் அப்படின்னா கண்டுபிடிப்பு செய்கைகள் மூலம் வெளிப்படுத்துகிறது. இந்த நிலையில வந்து பார்த்துட்டோம்னா முக்கியமான ஒன்று மொழி வளர்ச்சி. ஓகேவா, அவங்க லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வளரும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களோட கற்பனை திறனும் என்ன செய்யும், அது அதிகமாக வந்து வளரும். ஸோ ஆனால் இது ஃபுல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இவரோட சிந்தனை மற்றும் இரு நிலைகளை போல ஆக்கப்பூர்வமாக இருக்காது. பின்னாடி பார்க்கக்கூடிய 2 நிலைமை பொறுத்தளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்காது. ஸோ இவங்களோட சிந்தனை வந்து கற்பனை உலகத்தில் இருக்கும். ஸோ அந்த பிக்சர்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், அந்த முன்னாடி இருக்க பொம்மைகளுக்கெல்லாம் உயிர் இருக்க மாதிரி அந்த குழந்தை வந்து என்ன செய்யும் அப்படின்னம்னா டீச் பண்ணுறதோ இல்லை வேற ப்ராசஸோ விளையாடக்கூடியதோ நம்ம வீடுகளில் இதை பார்த்துருப்போம். ஸோ அடுத்து வந்து புலனீட்டான நிலை. இந்த வயது பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 7 வயசு முதல் ஒரு 11 வயது வரை இதோட நிலைமை வந்து இருக்கும். ஸோ இவங்க ஃபுல்லாமே எப்படி இருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல், ஸோ நன்கு அமைக்கப்பட்டதா இருக்கும். பள்ளிக்கூடம் போறக்கூடிய அந்த குழந்தைகள் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ஏற்படுத்தும் ஒரு பண்பின் மட்டும் ஒரு சமயத்தில் உணரக்கூடியது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்க அந்த பிக்சர்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா 2மே ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு தண்ணீர் வச்சிருக்கோம். 2மே ஒரே அளவு தான். அந்த தண்ணீரை நம்ம எடுத்துட்டு வேற ஒரு பீக்கர்ல ஒரு ஃபிளாஸ்க்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்றோம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது என்ன செய்யுது அப்படின்னம்னா இதுல 2ல எது வந்து பெரிய அளவு, இது அதிகமான நீர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அது சடனா என்ன செய்யும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து இந்த 7 வயது முதல் 11 வயது வரை இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மேல இருக்குதுல அந்த செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன்ல இருக்கக்கூடிய அந்த குழந்தை காட்டுற மாதிரி தான் காமிக்கும். ஏன்னா அது உயரத்தை பொறுத்த அளவுக்கு அதிகமா இருக்கு. இதோட அகலத்தை வந்து என்ன செய்யாது அப்படின்னா குழந்தையினால சரியா வந்து பார்க்க முடியாது. ஸோ அப்போ உருவம் இடம் மாறினாலும் அளவு குறையாது என்ற கருத்து வந்து அந்த குழந்தைக்கு வந்து உணரப்படாது. ஸோ அப்போ என்ன இருக்கும் அப்படின்னம்னா அந்த வயசுல எப்படிதான் பேசினாலுமே சிந்தனை வயதுடைய புத்தி கூர்மையிலே குறைவாக உள்ளது. அந்த வயசுல பேசக்கூடிய எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பேசுறதுனாலுமே அது வந்து அடலசன்ட் ஸ்டேஜ்ல வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்து அது வந்து கருத்து வடிவத்தில் வந்து இருக்காது அப்படின்றதா இதுல இருக்க கான்செப்ட். ஸோ அடுத்த முக்கியமான இது ஸோ முறையான செயல்முறை. இது வந்து 11 வயதுக்கு மேல அந்த குழந்தைக்கு வந்து கரெக்டா ஒரு ஃபார்மல், நம்ம எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்றது ஃபுல்லாமே எப்படி நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு திறன்கள் எல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா வளர்ந்துடும். அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஏற்பட்டா டைரக்டா வந்து பேரண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணும், சின்ன சின்ன பிரச்சனைகளா இருந்தாலுமே. ஸோ இந்த வயதுக்கு அப்புறம் என்ன செய்யும் அப்படின்னம்னா அதோட பிரச்சனைகளை ஃபுல்லாமே தானா வந்து தீர்க்கக்கூடிய ஒரு வழிமுறைக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா கொண்டு போகும்.
ஸோ கருத்துக்களை சிந்திக்கும் கொண்ட வளரியல அடலசன்ட் ஸ்டேஜை பொறுத்தளவுக்கு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது ஒரு கருத்துக்குள், ஒரு ஹைபாத்தீசிஸ், ஒரு அசம்ஷனை ஏற்படுத்தி அது என்ன செய்யும் அப்படின்னம்னா இந்த முடிவை வந்து சரியான ஒரு முடிவை வந்து கண்காணிக்கிறது. ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா வாய்மொழி கருத்துக்கள் உண்மையை உலக சூழ்நிலையில் ஒப்பீட்டு மற்றும் திறனை பெறுகிறார்கள் அப்படின்றதா இவரோட கருத்து. ஸோ தீன் பியாஜையை பொறுத்தளவுக்கு ஒரு 4 நிலைகளை பொறுத்தளவுக்கு சொன்னாரு. பிறப்பு முதல் 2 வயதை பொறுத்தளவுக்கு அதோட குழந்தைகள் வந்து பொம்மைகள் இதை வச்சு விளையாடக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அதோட ஸ்டேஜ் செயலுக்கு முற்பட்ட நிலை 2 முதல் 7 வயதில் இருக்கக்கூடியதை பொறுத்தளவுக்கு கற்பனை திறன், மொழி வளர்ச்சி இந்த இடத்துல வந்து அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 7 முதல் 11 வயது வரை இந்த இடத்துல வந்து அதோட பேச்சு, செயல் எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு அடலசன்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு குமரப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் வந்து நிலை பெறாது அப்படின்றதான் இதுல ஃபுல்லாமே பார்த்தோம். ஸோ இவரோட கருத்துப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா ஆசிரியர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் இவரோட மற்ற எல்லோருடைய குழந்தைகளையும் கவனித்தல். ஸோ அவங்களோட செயல்பாடு வந்து எப்படி இருக்கு, சூழ்நிலைக்கு ஏற்ப எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். ஸோ அப்படின்றதும் இந்த பியாஜே கருத்து வந்து கொண்டு வராங்க. ஸோ இவங்களோட கருத்தை வந்து இந்த ஸ்கூல் எஜுகேஷன்ல டீச் பண்ணும்போது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ இவரோட ஆய்வை பொறுத்த அளவுக்கு மற்ற நாட்டு குழந்தை பெரியதை காட்டிலும் தொடக்க நிலை உள்ள கருத்துக்கள் பொருத்தமாக இருந்தன. மற்ற ஸ்டேஜை பொறுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னம்னா இந்த அவங்க சொன்ன மாதிரி அப் டு 2 இயர்ஸ் அது வரைக்கும் எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கு. ஸோ அதுக்கு மேல வந்து அவங்க எந்தெந்த கண்ட்ரில இருக்காங்க அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி எல்லாமே மாறுபாடா இருக்கு அப்படின்றதான் இதுல கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் அண்ட் 2 to 7 இயர்ஸ் அண்ட் 7 to 11 இயர்ஸ் அண்ட் 12 அப் அப்படின்ற கூடியதான் இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்து வந்து வைகான்சி. ஸோ இவர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா சொசைட்டி ஓகேவா, சமூகத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி ஒரு குழந்தையோட வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத இவர் வந்து சொன்னாரு. ஸோ சமூகத்தில் ஒருவருடன் தொடர்பு கொள்ள சிந்தனை வளர்ச்சி முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ அவர் ஃபுல்லாமே ஆக்ஷனை பத்தி பேசினாரு. இவர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க சொசைட்டியோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த குழந்தை இன்ட்ராக்ட் பண்ணும்போது திங்கிங் எபிலிட்டி, ஸோ யார்கிட்ட என்ன பேசணும், டீச்சர்ஸ்ட்ட இப்படிதான் பேசணும், அப்பா அம்மாட்ட இப்படி பேசணும், பிரதர்கிட்ட இப்படி பேசணும் அப்படின்றது ஃபுல்லாமே இந்த சிந்தனை ஒரு முக்கியமான வளர்ச்சியை வந்து ஏற்படுது. ஒரு தனிப்பட்ட குழந்தையாகவும் காணப்படவில்லை. ஸோ இது வந்து தொடர்பு கொள்ளும் மூலம் வயது வந்தவரை கருத்துக்களை உருவாக்குகிறது. குழந்தை தனக்குத்தானே பேசுவதை விட மற்றவர்களுடன் கலந்து பேசுவதை விரும்புகிறது. இப்போ நீங்க ஒரு குழந்தைய வந்து ஒரு வீட்டுல ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். அப்போ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, இல்ல அங்கனுக்குள்ளேயே இருந்து என்ன பேசுறோம் அப்படின்னு கவனிப்பாங்க. ஸோ அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா பெற்றோர்கள் வந்து உள்ள போ விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. அந்த குழந்தையோட மைண்ட் செட்டை பொறுத்தளவுக்கு பெரியவங்க எந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, என்ன மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க, அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கு எல்லாத்தையுமே வந்து அது கவனிக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வெவ்வேறு கலாச்சாரங்கள் சார்ந்தவர்கள் வெகுவாக மாறிய முறையில் சிந்திக்கின்றன. ஒவ்வொரு கலாச்சாரத்தை பொறுத்தும் அதோட திங்கிங் எபிலிட்டிஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டிஃபரன்சியேஷன் இருக்கும். ஸோ இவரோட இயர்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 1934 இருந்து 87 வரைக்கும் வரக்கூடியது. ஸோ குழந்தைகள் தம் சமூக சூழலை எவ்வாறு புரிந்து கொள்கிறார், நமக்கு சுத்தி இருக்க சொசைட்டியை அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, ஸோ அது மூலமா கற்றல் என்பது படிப்படியாக நிகழ்கிறது. அக்கலாச்சாரத்திலும் எவ்வாறு உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்ளுது, அந்த உறுப்பினர்களுடன் பெற்றோர்களுடன், ஆசிரியருடன், சகோதரர்களுடன் எவ்வாறு அவரோட தொடர்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றதான் இதுல வந்து முக்கியமா வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இவரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தையின் முன்னேற்றம், கலாச்சாரம், நண்பர்கள், வயது வந்தோர் இவற்றின் தாக்கத்தை வலியுறுத்துகிறது. ஸோ அறிவு மிகுந்தோடு கலையாளத்தோட மூலம் ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஒரு நல்ல ஒரு நாலேஜ் பர்சனோட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது அவங்களோட சிந்திக்கும் திறன், ஓகே, அவங்களோட திங்கிங் எபிலிட்டி, அவங்களோட பிஹேவியர்ஸ் இது ஃபுல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா சேஞ்சஸ் வந்து வருது. ஒரு குழந்தை வந்து நல்ல ஒரு சர்க்கம்டன்ஸ் அவங்களோட எல்லாமே நேர்மறையா இருக்கும்போது அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டியும் எப்படி இருக்கும் அப்படின்னா நேர்மறையான எண்ணங்கள்ல தான் இருக்கும் அப்படின்றதான் இவரோட கான்செப்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி. ஸோ பார்த்தது அறிசார் வளர்ச்சி, காக்னேட்டிவ். செகண்ட் பார்த்தது வந்து சொசைட்டி, சமூகம் சார்ந்த வளர்ச்சி. இவரை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு குழந்தை வந்து ஒழுக்கம் சார்ந்த வளர்ச்சி வந்து எவ்வாறு இருக்கும். ஸோ சமூகத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுவது ஒழுக்க வளர்ச்சி முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ நம்ம சொசைட்டியோட இருக்கோம் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடியது வந்து அவர் ஒழுக்கமானவரா அப்படின்றதா வந்து பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சொசைட்டியில நம்ம ஒரு ஆளா வந்து இருக்கணும் அப்படின்னா ஒழுக்கம் வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து வகிக்கிறது. ஸோ அப்போ வந்து அந்த குழந்தை வந்து இது நல்லது எது கெட்டது எது அப்படின்றத ஃபுல்லாமே அந்த சார்ந்திருக்க சமூகத்தோட தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா அறிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு தூண்டுதலின் பிரகாரம் வந்து நடைபெறுது அப்படின்றத வந்து கோல்பர்க் வந்து சொன்னாரு. ஸோ இவரோட ஆயுள் காலம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 1927 இருந்து 1987 வரைக்கும். ஸோ இது வந்து எது சரி எது தவறு என்று தீர்மானிக்கின்றதை ஆர்வம் காட்டினார். குழந்தைகளை வந்து இது கரெக்ட் இது தப்பு அப்படின்றது ஃபுல்லாமே எங்கிருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க சார்ந்து உள்ள சமூகத்தை பொறுத்தளவு தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்றதான் இவரோட கான்செப்ட். ஸோ இவர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு 4 நிலைமைகளை பத்தி இவர் வந்து பேசுறாரு. மரபுக்கு முற்பட்ட நல்லொழுக்க நிலை.
ஸோ மரபுக்கு நிலையான நல்லொழுக்க நிலை, மரபுக்கு பிற்பட்ட நல்லொழுக்க நிலை. ஸோ அப்புறம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒழுக்கம் வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இதுல வந்து இவர் வந்து டிவைட் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து 3 நிலைகளாக கொடுத்திருப்பாங்க. ஸோ மரபுக்கு முற்பட்ட, நிலையான மற்றும் பிற்பட்ட. ஸோ மரபுக்கு முற்பட்ட பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, ஸோ கீழ்ப்படிதல், தண்டனைகள், அடுத்து வந்து தண்டனையை தவிர்க்கும் நடத்தை. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நிலை மரபுக்கு முற்பட்ட நிலை. ஸோ மரபுக்கு முற்பட்ட நிலையை பொறுத்தளவுக்கு இவரோட ஏஜ் கேட்டகரியை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 9 வயதுக்கும் குறைவானது. ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட ஒழுக்கங்களின் வழிகாட்டுதல் என்பது எதுவுமே கிடையாது. நமக்கு இவர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நாம் நன்னடத்தை வயது வந்தோரின் நடத்தை அடிப்படையிலும் பின்விளைவிலாலும் பின்பற்றப்படுகிறது. நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் எப்படி இருந்தாங்க, இவங்க பார்க்கக்கூடியவங்க வந்து எப்படி இருக்காங்க, உங்களோட பேரண்ட் எப்படி இருக்காங்க, உங்களோட சிஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க, அதை பொறுத்து தான் இவரோட நடத்தையும் என்ன செய்யும் அப்படின்னா மாறுபடும். ஸோ அதிகாரங்கள் தனிநபருக்கு வெளியே உள்ளது அப்படின்றதெல்லாம் இந்த வழியில செயல்படும். இதை பொறுத்தளவு 2 படிநிலையா கிடைக்கிறோம். ஸோ அதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கீழ்ப்படிதல், தண்டனையை அடிப்படையில். ஸோ அந்த குழந்தை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதை ஒபே பண்ணிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்கறது. அடுத்து இதோட வந்து இண்டிவிஜுவல்ஸ், குழந்தைகள் அதிகாரத்தில் உள்ளதை காட்டும் ஒரே ஒரு சரியான நோக்கம் தான் உள்ளது என்பதிலே வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு நோக்கங்கள் உள்ளது. ஸோ ஒருத்தர் வந்து இதே இன்டென்ஷன்ல தான் பேசுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்பா ஒரு மாதிரி பேசுவாங்க, அம்மா ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்றது ஃபுல்லாமே என்ன செஞ்சிரும் அப்படின்னா அனலைஸ் பண்ணிடும். ஸோ அடுத்து 2ஆம் நிலை மரபுக்கு நிலையான ஒழுக்க நிலை. வயது வந்தோர்கள், ஸோ இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா வயதில் வயதாருக்குரிய மூத்தோரின் ஒழுக்கமான நடைமுறைகளை பதிய வைத்துக் கொள்ளுதல். ஸோ பெரியவங்க வராங்க எந்திரிச்சு நிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒபே பண்ணக்கூடியது எல்லாமே இதுல வரும். ஸோ அடுத்து வந்து எதிர்த்து வந்து கேள்வி கேட்காமல் இருப்பது, தன் குழுவை மதிக்கும் நடத்தை முறையில் அடிப்படையில் சிந்திக்கிறார்கள். ஸோ இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா நல்லவங்களுக்கு வந்து ஒபே பண்ணணும், ஒழுக்கமா இருந்தோம் அப்படின்னா சொசைட்டி நம்மளை வந்து சரியான முறையில் மதிப்பாங்க அப்படின்றதான் இந்த வயதுல வந்து ஏற்படும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா படிநிலை 3. ஸோ ஒருவருக்கு ஒருவர் நல்ல தொடர்பு. ஸோ இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கு, மற்றவர்கள் தன்னை நல்லவராக நினைக்க என்பதற்காக குழந்தை நன்றாகவே நடந்து கொள்கிறது. ஸோ அதான் குழந்தைய வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ நல்லா செய்கிறாங்க, நல்லா பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சமூக அமைப்பை பாதுகாத்துதல். குழந்தை சமூகத்தில் உள்ள விரிவான விதிகளையும், ஒரு சொசைட்டி எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அங்க இருக்கக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபுல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். அதை ஃபுல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னம்னா கடைபிடித்து ஃபாலோ பண்ணும். அப்போ குழந்தை வந்து இருக்கு நல்லா வந்து ஒரு அடலசன்ட் ஸ்டேஜ் கிட்ட இருக்கு அப்படின்னம்னா அதோட பைக்கை ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஹெல்மெட் வந்து வியர் பண்ணணும் அப்படின்றதுலாம் அந்த சொசைட்டி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை, ஒரு விதிமுறை. இந்த விதிமுறை என்ன செய்யணும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஃபாலோ பண்ணணும். அது எப்படி ஃபாலோ பண்ணும், அந்த சொசைட்டி என்ன செய்யறாங்களோ அதை பொறுத்து தான் ஃபாலோ பண்ணும். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போனாங்க அப்படின்னம்னா அந்த குழந்தை வந்து அதவே பார்த்து வளர்ந்துச்சுன்னா ஹெல்மெட் இல்லாம வெளியே போகாது. அதே குழந்தை வந்து 2-3 பேர் ஹெல்மெட் இல்லாம போறதை பார்த்துச்சு அப்படின்னம்னா அதோட நிலைகள்ல வந்து மாறுபாடு ஏற்படக்கூடிய தன்மையில தான் இது வந்து இருக்கும். அடுத்து வந்து நிலை 3 மரபுக்கு பிற்பட்ட நிலை. ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்ன செய்யும் அப்படின்னம்னா தன் கருத்தை தானே முடிவு செய்தல். ஸோ இதை பொறுத்த அளவுக்கு ஹெல்மெட் யார் வேணாலும் போட்டு போகாட்டியும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதில் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத என்ன செய்வாங்க அப்படின்னா 90% பீப்புள்ஸ் வந்து அந்த குழந்தைகள் வந்து என்ன செஞ்சிருவோம் அப்படின்னம்னா இதை ஏற்றுக்குருவோம். 10 அல்லது 15% வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். ஸோ அதுக்கு வந்து ஆப்போசிட்டா வரக்கூடிய சமூக ஒப்பந்தங்கள், தனிநபர் உரிமைகள். சட்டங்கள் பொதுவாக அநேக மக்களின் நன்மைக்காக இருந்த போதிலும் சில நேரங்களில் அவை தனிநபர் நன்மைக்கு எதிராக செயல்படுது என்பதை குழந்தைகள் உணர்கிறார்கள். சில பேர் மாத்திரம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி. ஸோ இந்த 10 அல்லது 15 பேர் மாத்திரம் தான் இந்த படிநிலை 5-6களுக்கு உண்டான கருத்துக்கள்ல வந்து உடன்படுறாங்க. ஸோ அதை பொறுத்தளவு என்ன இருக்கு அப்படின்னம்னா ஸோ ஒரு மோரல் கைட்னஸ், ஹியூமன் ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி. ஸோ இது ஃபுல்லாமே என்னது இருக்கும் அப்படின்னா இந்த தயாராக இருப்பார்கள். மீதமுள்ள மக்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அது ஏற்காம இருந்தாலும் சரி அப்படின்றது ஃபுல்லாமே இவரோட கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ கோல்பர்க் எதை எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னம்னா ஒழுக்கம் சார்ந்த நடைமுறை. ஸோ ஒரு குழந்தை வந்து வளர்ச்சி பெற்று வந்துருச்சு அப்படின்னா அதுல முதல்ல பார்க்கக்கூடிய வியூஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஒழுக்கம் தான். அந்த ஒழுக்கம் வந்து எப்படி வரும் அப்படின்னா அவங்களோட பெற்றோர்கள் இருந்தும் சரி, அவங்களோட ஆசிரியர்கள், அவங்களோட ஸ்கூல் சர்க்கம்டன்ஸ், அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா சொசைட்டி, இது மூலமா இருந்து தான் அந்த ஒழுக்கம் வந்தது பெறப்படுகிறது. ஸோ நன்னடத்தை வளர்ச்சியில் முதல் படியும் மாணவி. ஸோ இதை பொறுத்து தான் என்ன செய்யும் அப்படின்னம்னா இருக்கும். ஒரு ஒழுக்கமான ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னம்னா ஸோ அவங்கள பொறுத்த அளவுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஆசிரியர் இல்லாத டயத்துல அவங்கள வந்து ஒரு லீடரா ஒரு ரோல் பிளே பண்ண வைக்கலாம். அவங்க வந்து கரெக்டா வந்து பிளே பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒழுக்க வளர்ச்சி வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றத இவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா கோல்பர்க் எக்ஸ்பிளைன் பண்றாரு.
ஸோ கோல்பர்க்கோட வளர்ச்சி நிலைகளை பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அவங்க டிபெண்ட் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து மோரல் டெவலப்மெண்ட், ஒழுக்கம் சார்ந்த வளர்ச்சியை தான் அவர் வந்து சொல்றாரு. அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து எரிக்சன். ஸோ எரிக்சன் இவர் வந்து சமூக வளர்ச்சி கோட்பாடு. ஸோ சொசைட்டியில எப்படி வந்து அந்த குழந்தை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது, ஸோ அதை பொறுத்து ஒரு ஏஜ் குரூப்பா இவர் டிவைட் பண்ணி, நம்ம பியாஜே, கோல்பர்க் இவங்கள மாதிரி ஒரு ஏஜ் குரூப்பா டிவைட் பண்ணிட்டு இவர் அந்த வளர்ச்சியில வந்து எப்படி இருக்கு அப்படின்றதான் இங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கூறுறாங்க. ஸோ எரிக்சன் வந்து பொறுத்தளவுக்கு வந்து 5 படிநிலை வந்து ஃப்ராய்டை பொறுத்தளவுக்கு இவர் ஒரு உளவியலாளர், ஸோ உளவியல் ஆராய்ச்சியாளர். ஸோ இவரை பொறுத்தளவுக்கு ஒற்றுமையா இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஒரு 3 ஸ்டேஜை வந்து இவர் எக்ஸ்ட்ரா வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ முன் முதிர் பருவம், அடுத்து வந்து நடு முதிர் பருவம், அடுத்து வந்து பின் முதிர் பருவம். அந்த அடலஸ்டன் குமார பருவம் அப்படின்றத இவர் வந்து 3 டைப்பா வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா டிவைட் பண்ணியிருப்பாரு. ஸோ இவரை பொறுத்தளவுக்கு இந்த எரிக்சன் தான் என்ன செய்வாரு அப்படின்னம்னா, ஸோ ஸ்டார்டிங்ல வந்து 65 இயர்ஸ் வரைக்கும் அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும், ஸோ குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் 18 மாசம் வரைக்கும் எப்படி இருக்கு, அதாவது 1.5 வருஷம் வரைக்கும் அது வந்து எப்படி இருக்கு, அதோட நடைமுறைகள் செயல்முறைகள் வந்து எப்படி இருக்கு. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ அடுத்து வந்து 18 முதல் 3 ஆண்டுகள் அது வரைக்கும் அந்த குழந்தையோட செயல்பாடுன்றது எப்படி இருக்கு. ஸோ இதுல வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், நேர்மறை எண்ணம் மற்றும் எதிர்மறை எண்ணம் அப்படின்றது கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 0 முதல் 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியதுல வந்து பார்த்துட்டோம். இதுல வந்து நேர்மறையான எண்ணம் வந்து அடிப்படை நம்பிக்கை, எதிர்மறையான எண்ணம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்பிக்கையின்மை. ஸோ அடுத்து வந்து சுதந்திரமாக செயல்படுதல், வெக்கம் மற்றும் சந்தேகம். வெக்கம் மற்றும் சந்தேகம்ன்றது எதிர்மறையான எண்ணம். ஸோ அந்த வயசுல வந்து அடுத்து 3 முதல் 5 வரை தானே முன்வந்து செய்தல், அடுத்து வந்து குற்ற உணர்வு. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா 5 முதல் 13 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கடின உழைப்பு, இல்லைன்னா வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நெகட்டிவ் திங்ஸ் வந்து தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 13ல இருந்து 21 வயசு வரைக்கும் இந்த வளத்தை வந்து வளரியல பருவம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டேஜ்ல வந்து எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது தன்னை பற்றிய ஒரு உணர்வு, நம்ம என்ன ஆக போறோம், அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளோட தொழில் என்ன, நம்மளோட இது என்ன அப்படின்றது ஃபுல்லாமே இந்த இடத்துல வரக்கூடியதான். அடுத்து தன்னிலை பற்றிய குழப்பம், இது அப்படியே ஆப்போசிட்டா இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியல, நம்மளோட வாழ்க்கை வந்து எப்படி போகும், நம்ம எந்த தொழில் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பம். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 21 முதல் 39 வரை நெருக்கம் மற்றும் தனிமை. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த உறவுகளுக்கு இடையே நெருக்கமா இருக்கிறது, இல்ல வந்து ஐசோலேஷனா தனிமையா வந்து போகக்கூடியது. அடுத்து வந்து 40 முதல் 65 வயது வரைக்கக்கூடிய ஒரு பருவம், இது வந்து நடு முதிர் பருவம். இந்த இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா உருவாக்குதல், முன்னேற்றமின்மை. ஸோ அவங்க வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறி செல்லக்கூடியது, அது வந்து எக்கனாமிக்கலாவும் இருக்கலாம், பொருளாதார அடிப்படையிலாவும் இருக்கலாம், இல்லை குழந்தைகள் சார்ந்தும் இருக்கலாம். அதுல வந்து முன்னேற்றமின்மை இல்லை அப்படின்னா ஒரு விரக்தியான சூழ்நிலை வந்து ஏற்படும். அடுத்து வந்து பின் முதிர் பருவம். இந்த பருவத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருங்கிணைந்து இருந்தல், அவங்க வந்து வாழ்ந்த சூழ்நிலையோட அவங்களோட மகன்களோடய மகள்களோடய சேர்ந்து வாழக்கூடியது. இல்லை அப்படின்னா மனம் நொந்து போதல், அதாவது நெகட்டிவ் திங்ஸ், அது எதுவுமே சரியா அமையாத பட்சத்துல அந்த குழந்தை அந்த பெற்றோர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னம்னா மனம் நொந்து போதல் அப்படின்ற ஒரு தன்மையில வந்து எரிக்சன்ஸ் வந்து விவரிச்சிருக்காரு. இதை ஒவ்வொன்றையும் பத்தி நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா எரிக்சனோட உள சமூக வளர்ச்சி கோட்பாடு, குழவி பருவம். இதோட வளர்ச்சி நிலை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 0 முதல் 18 மாதங்கள். ஸோ அப்ப பிறந்துல இருந்து இந்த குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது, குழந்தை பரிவால், அன்பால், கவனித்தல் விளைவாக சிறு குழந்தை மீது பிறர் மீது நம்பிக்கை, தன்னம்பிக்கை இவற்றை பெற்று, ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இவ்வுலகம் நல்லது என்ற எண்ணத்தை பெறுகிறார்கள். இப்போ வந்து அந்த ஒரு குழந்தைய வந்து அவங்க மதர் கேரிங்கோட அவங்க ஃபேமிலிஸ், அவங்க சர்க்கம்டன்ஸ் எல்லாமே வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க அப்படின்றப்ப அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னம்னா எல்லாத்தையும் வந்து ஒரு நம்பிக்கை வைக்கும். ஓகேவா? ஸோ அதான் ஒரு குழந்தையை தூக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் உங்களோட பாட்டி அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம வந்து கொடுக்கும்போது அப்போ என்ன செய்யணும்னா அந்த குழந்தை வந்து ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஸோ அதே ஒரு குழந்தைய பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, அவங்க அப்பா அம்மா இல்லாமையோ, இல்லை அவங்க அப்பா அம்மா வந்து சரியான முறையில் நடத்தப்படாம இருந்தோ, இல்லை ஆஃபன்ஸ் ஒரு அனாதைகளாவோ ஆகிவிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு இடையில வந்து பார்த்தோம்னா மிஸ்ட்ரஸ், யாரையுமே நம்பக்கூடாத ஒரு சூழ்நிலையில வந்து ஏற்படும். அந்த உலகம் வந்து ஒரு பொய்யான உலகம், யாருமே உண்மையானவங்க கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து இருக்கும். இந்த ட்ரஸ்ட், அந்த மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு குழந்தையோட அந்த பிறப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனுடைய முதல் 18 மாதங்கள் ரொம்ப முக்கியமானது. அதான் அந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தும். அந்த இடத்துல வந்து அந்த குழந்தை வந்து சரியான நம்பிக்கையோ இல்லை பாதுகாப்பையோ அரவணைப்பையோ அந்த குழந்தை வந்து பெறலை அப்படின்னா அது இந்த உலகத்தை பத்தியான எண்ணங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு தவறான எண்ணங்களை வந்து அதோட மனதில் வந்து பதியப்படும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ குறுநடை பருவம். ஸோ இது பொறுத்தளவுக்கு வந்து 18 மாதங்கள் முதல் 3 ஆண்டுகள் வரை, ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் இது வந்து எப்படி இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து சுதந்திரமாக செயல்படுதல், இதுக்கு அப்படியே வந்து எதிர்மறையானது வெட்கம் மற்றும் சந்தேகம், அதாவது வந்து ஷையா வந்து ஃபீல் பண்ணக்கூடியது, அனாட்டமி தனியா இருக்கக்கூடியது. ஸோ சில குழந்தைகள் நம்ம சொல்லும் போது பார்க்கலாம். ஸோ ஒரு 3 வயது அந்த குழந்தை வந்து
டச் பண்ணிருச்சு அப்படின்னா நான் பெரிய பையன், நான் இதனால என்னால பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பேசுறப்ப பார்த்துக்கலாம். இதுக்கே எதிர்மறையா இருக்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா வந்து ஷையா வந்து ஃபீல் பண்றது. ஸோ குழந்தைகள் தம் அறிவு, உடல் திறன் இவற்றை பயன்படுத்தி தாமாகவே முடிவு எடுக்கும் விரும்புகின்றனர். ஸோ அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னம்னா, அந்த குழந்தை வந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்ப எந்திரிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும். அடுத்து இந்த ஸ்டேஜ்ல நடக்க ஆரம்பிச்சுரும். அடுத்து அந்த 3 வயசுக்கு மேல வந்து அவன் வந்து சைக்கிள் ஓட்டுறான், ப்ளே பண்றான் அப்படின்னா, அவனால எல்லாமே முடியும் அப்படின்றத ஃபுல்லாமே அவங்களோட பெற்றோர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, என்கரேஜ் பண்ணணும். ஸோ இல்ல போகாத அப்படின்லாம் நம்ம வந்து ஆப்போசிட்டா கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா, அவங்க பேசுற வழக்கா இருக்கட்டும், அவங்களோட செயல்பாடுகளா இருக்கட்டும், ஸோ இது ஃபுல்லாமே இருந்துச்சு அப்படின்னம்னா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, வெட்கம் மற்றும் சந்தேகம். அப்ப வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வெட்கப்படுற மாரி ஆயிரும். ஸோ இதான் ஒரு முக்கியமான இப்ப வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, வீட்ல அந்த குழந்தைகள் இருக்கும்போது, ஒரு 3 வயது குழந்தை இருக்கும்போது, நம்மட்ட வந்து ஒரு பெற்றோர்களிடம் வந்து நன்றாக பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. அதே ஒரு வெளியாள், ஒரு விருந்தாளி வந்திருக்கா, ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல உன் நேம் சொல்லு, ஏதாவது சொன்னோம்னா கூட கொஞ்சம் ஷையா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபுல்லாமே அந்த சைக்கோ, அந்த சொசைட்டியோட இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு தன்மையை தான் இங்க வந்து வெளிப்படுத்துது. ஸோ அடுத்த ஒரு பருவம் வந்து பார்த்துட்டோம்னா, முன் பருவ பள்ளியினர். இத வந்து பார்த்துட்டோம் 3 to 5 இயர்ஸ். ஸோ இந்த இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 3 to 5 இயர்ஸ பொறுத்தளவுக்கு தானே முன் வந்து செய்தல். இதுக்கு அப்படியே ஒரு எதிர்மறை எண்ணம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, குற்ற உணர்வு. ஸோ விளையாட்டின் மூலமாக குழந்தைகள் தான் எந்த மாதிரி மனிதனாக ஆக முடியும் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். ஸோ முன்னாடியே நம்ம ஒரு பிக்சர்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு 4 பொம்மைகள வச்சு அந்த குழந்தை வந்து டீச் பண்ணும். ஸோ அப்ப ஃபியூச்சர்ல இது வந்து நல்ல டீச்சர் ஆகலாம், நல்ல புரொஃபசர் ஆகலாம் அப்படின்ற மாரி ஒரு எண்ணத்த வந்து கொண்டு வரலாம். ஸோ இதான் வந்து அந்த விளையாட்டுல இருக்கும்போது நல்லா சைக்கிள் ஓட்டுறான், நல்லா ப்ளே பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு இருந்துச்சு அப்படின்னா, அந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அத வந்து என்கரேஜ் பண்ணணும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து எதுல இருக்கோ, அத வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இத வந்து என்கரேஜ் பண்ணணும். அப்படி என்கரேஜ் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னம்னா, நம்ம சொல்லாமலே அந்த குழந்தை வந்து அந்த செயல்பாட்டுல வந்து ஈடுபடும். இதான் தானே முன் வந்து செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதே இது நம்ம என்ன செய்வோம்னா, அந்த இடத்துல வந்து ஒரு தடுப்ப வந்து ஏற்படுத்துறோம். ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறோம். நீ அதிகமா வந்து டிவி பார்க்கக்கூடாது. இல்ல நீ அதிகமா வந்து இந்த விளையாட்ட விளையாடக்கூடாது. டீச்சர் விளையாட்டு விளையாடக்கூடாது. நீ டாக்டர் கோட் போட்டு தான் இந்த இது பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அப்ப என்ன செய்றோம் அப்படின்னம்னா, அப்ப அகைன்ஸ்ட் நம்ம ஒண்ணு வந்து வைக்கிறோம். ஸோ அப்ப இந்த விளையாட்டு விளையாடுறது ரொம்ப தவறு போல அப்படின்ற மாரி குழந்தைகளிடையே ஒரு குற்ற உணர்வு வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அதிகமா வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ பெற்றோர்கள் அதிக கட்டுப்பாடு விதிக்கும் பொழுது குழந்தைகள் குற்ற உணர்வு பெறுகின்றன. ஸோ அந்த செயலை வந்து நீ ஈடுபடாத, நீ இப்படிதான் ஆகணும் பின்னாடி. ஸோ நீ பின்னாடி ஒரு பைலட் ஆகணும், பின்னாடி நீ ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் கொண்டு வரும்போது என்ன செய்யும் அப்படின்னம்னா, ஸோ ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். ஆனா அந்த குழந்தைகளுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை என்ன செய்வாங்கன்னா அவங்களே எடுத்து விளையாட ஆரம்பிப்பாங்க அப்படின்றதான் இவரோட கான்செப்ட்ல 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ அடுத்து வந்து பள்ளி செல்லும் பருவத்தினர். ஸோ இதான் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் 5 to 13 இயர்ஸ். ஸோ இந்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ கடின உழைப்பு இல்லைன்னா வந்து தாழ்வு மனப்பான்மை. ஸோ பள்ளி குழந்தைகள் வேலை செய்யும் மற்றவரும் ஒத்துழைக்கவும். ஸோ ஒரு கோஆபரேட் லேர்னிங், ஒரு லேர்னிங்கோட இருக்கும்போது, ஒரு டீம் லேர்னிங், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து உட்காந்து வேலை பார்க்கும்போது, அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, ஸோ அவங்களோட லேர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ மற்றவர் ஒத்துழைக்கும் போது கற்றுக்கொள்கின்றனர். வீட்டிலோ, பள்ளியிலோ சக மாணவர்கள் இருக்கும்போது எதிரான அனுபவங்கள் ஏற்படும் பொழுது. ஸோ அப்போ வந்து ஒரு 4 பேர் வந்து கூட்டமா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க, இல்ல அவங்க ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த செயல் அந்த குழந்தைக்கு வரல அப்படின்னா, அங்க இருக்கவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா நெக்லேஜ் பண்ணுவாங்க. அவங்க வந்து தள்ளி, சரி வேணாம் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அந்த குழந்தைக்கு வந்து சரி இது நம்மளால முடியாது போலுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைப் ஆஃப் லேர்னிங், ஒவ்வொரு செயலுக்கும் வந்து ஒரு செயலுங்க பிடிக்கும், ஒரு சிலங்க சீக்கிரமா வந்து கத்துக்கிடுவாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னரா இருப்பாங்க, அதுக்கப்புறம் கத்துக்கிடுவாங்க. ஸோ இந்த ஏஜ் குரூப்பை பொறுத்தளவுக்கு அது நெகட்டிவான தாட் அந்த குழந்தைகளிடம் ஏற்படும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னம்னா, ஸோ இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளால முடியாது. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒருத்தர் எடுத்திருக்காரு அப்படின்னம்னா, ஸோ லாஸ்ட் ரேங்க் எடுத்த குழந்தை அவரை பார்த்த உடனே சரி அப்படியே குடிஞ்சு உட்கார ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப என்ன ஏற்படும் அப்படின்னம்னா, ஸோ நமக்கு அந்த மாதிரி எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துடும். அது யாரு சரி செய்யணும் அப்படின்னா, ஆசிரியர்கள், பெற்றோர்கள். இவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பான முறையில் சரி செய்யலாம். அந்த தாழ்வு மனப்பான்மையை நீக்கி அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கடின உழைப்பை கொடுத்தோம் அப்படின்னம்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து ஏற்படும். அடுத்தது பருவம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, வளர் இளம் பருவம். ஸோ இதோட பருவம் வந்து பார்த்துட்டோம்னா 13 முதல் 21 வயது வரை. ஸோ அப்பதான் வந்து அவங்க குழந்தையிலிருந்து இளைஞர்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னம்னா மாறக்கூடியது ஐடென்டிட்டி. ஸோ நம்ம யாரு அப்படின்ற ஒரு காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடியது. இந்த பருவத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, நான் வந்து ஒரு யூனிக்கா தெரியணும், நான் ஒரு தனித்தன்மை வாய்ந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மனதுல வந்து என்ன செய்யணும் அப்படின்னம்னா ஏற்படும். ஸோ அப்ப என்ன செய்யும் அப்படின்னம்னா, இந்த ஏஜ்ல தான் அவங்க வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு, அடுத்து நம்ம என்ன தொழில் வந்து செய்யலாம்?
ஸோ மேஜர் கொஸ்டின் ஹூ அமையும். ஸோ நான் யாரு அப்படின்றதே அவனுக்கு தெரியாது. நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஆக போறேனா, இல்லை டாக்டர் ஆக போறேனா, இல்லை வேற எதுவும் ஒரு என்டர்பிரனரா போக போறேனா அப்படின்றது ஃபுல்லாமே அந்த குழந்தைகள் மத்தியில ஏற்படும். ஸோ அப்போ என்ன செய்யும்னா அது தன்னை பற்றி அனலைஸ் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த ஸ்கில் வந்து இருக்கு, ஸோ இதை வந்து அனலைஸ் பண்ணலாம், இந்த இதில் நம்ம போனோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஃபுல்லாமே இந்த இடத்துல வரக்கூடியதான். இதை ஃபுல்லாமே யார் கைட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பெற்றோர்கள், ஆசிரியர்கள் வந்து முறையாக வந்து இதை கைட் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா அவரோட வளர்ச்சி நிலைமை முழுமையாக வந்து நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இவரை பற்றி அறிதல் இளைஞர்களுக்கு தன்னை பற்றி ஒரு கருத்து உருவாக்கும் ஒரு குழப்பம். ஸோ நம்ம எதை சூஸ் பண்றது, இதுக்கு நம்ம போனா கரெக்டா வருமா, நம்மளோட தொழில் வந்து இதுல வந்து கரெக்டா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது ஃபுல்லாமே அந்த இடத்துல ஏற்படும். அப்ப என்ன செய்வாங்கன்னா உங்களோட மனநிலைமை வந்து ஆக்சிலேஷன்ல இருக்கும். ஒரு ஸ்டேபிளான ஒரு கான்ஃபிகேஷன்ல இருக்காது, ஆக்சிலேஷன்ல இருக்கும். இங்கே போகலாம், அங்க போகலாம், அந்த கம்பெனில கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா கொண்டு வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பின் முதிர் பருவம். ஸோ இதோட ஏஜ் குரூப் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 21 முதல் 39 வயது வரை. ஸோ இதுல வந்து என்ன அவரோட சப்டைட்டில்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா நெருக்கம் மற்றும் தனிமை. ஸோ இந்த இடத்துல பொறுத்தளவுக்கு இளைஞர்கள் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஸோ இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்க தான் அவங்களோட வாழ்க்கைக்கான அடுத்த தலைமுறையை கொண்டு வரக்கூடிய ஒரு வழிமுறையா இது வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த யங் அடல்ல பொறுத்தளவுக்கு இந்த 21 ஸ்டேஜ்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நெருக்கம் உருவாகிறது, அதாவது மேரேஜ் ரிலேஷன்ஷிப் வழியா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னம்னா சில இளைஞர்கள் நெருக்கமான உணர்வின்றி தனிமையாக காண்கின்றனர். ஐசோலேட் பண்ணிக்கிறது. ஸோ அவங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு ஏமாற்றங்களால, ஸோ இன்கேஸ் அவருக்கு ஒரு லவ் அஃபேர் இருந்து அதில் வந்து சரியாக அது முடியலை அப்படின்றதுனால என்ன செய்ய முடியாது அப்படின்னம்னா ஒரு நெருக்கமான உணவு மற்றவங்களிடையே ஏற்படுத்தி கொள்ள முடியாமல் இருக்கும்போது இது நெகட்டிவ் எண்ணம், தனிமையை வந்து அவர் வந்து விரும்பி போறாரு. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டேஜை பொறுத்தளவுக்கு நெருக்கம் மற்றும் தனிமை. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நடு முதிர் பருவம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஃபுல்லாமே 3 இல்லைன்னா 4 ஸ்டேஜ்களாக வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ எரிக்சன் வந்தா பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா அப் டு 65 இயர்ஸ் வரைக்கும் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அவர் ஃபுல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ நடு முதிர் பருவம் இந்த ஸ்டேஜை பொறுத்தளவுக்கு 40 to 65. ஸோ உருவாக்குதல் நோக்கம். ஸோ அதுல இருந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ குழந்தைகளை வளர்த்தல், இது ஒரு முக்கியமான பணி. ஸோ குழந்தைகளை வளர்க்கக்கூடியது. ஸோ அப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னா மற்றவர்கள் இன்னும் அக்கறை கொள்ளுதல். ஸோ அப்போ வந்து கேரிங் வந்து ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிரும் அப்படின்னா ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இது மூலமா என்ன செய்யறாங்க அப்படின்னா உங்க அடுத்த ஜென்ரேஷனை வந்து வளர்க்கக்கூடியதுல வந்து அடுத்த தலைமுறைக்கு உதவுறாங்க. இதில் தோல்வி அடைபவர்கள், இதுல வந்து சக்சஸ் பண்ண முடியாதவங்க வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இந்த வாழ்க்கையை வந்து ஒரு தேவையில்லாது அப்படின்றதுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்றதான் ஒரு கான்செப்ட். ஸோ அப்ப உருவாக்குதல் மற்றும் நோக்கம். இந்த உருவாக்குதல் வந்து அந்த குழந்தைகளை வளர்த்தல், அதன் மீது அக்கறை கொள்ளுதல், அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து என்ன செய்யறது அப்படின்னா அந்த அனுபவங்களையும் எல்லாத்தையும் வந்து முன்னேற்றம் கட்டியக்கூடிய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணக்கூடியது. ஸோ இதுல வந்து அந்த குழந்தைகள் இல்லாம இருந்துட்டாங்க அப்படின்னம்னா ஸோ அப்ப என்ன செஞ்சிருவோம்னா வாழ்க்கையில வந்து ஒரு விரக்தி ஏற்பட்டுரும், ஒரு சாதனை இல்லாம தன்மையா அந்த குழந்தைகள் வந்து ஏற்படுவாங்க. ஸோ இட் இஸ் லாஸ்ட் ஒன் பின் முதிர் பருவம். ஸோ 65 வயசுக்கு மேல அந்த குழந்தைக்கு பொறுத்தளவுக்கு நம்ம பிறந்ததுல இருந்து பாக்குறதுனால குழந்தைகள் சொல்லிட்டு வரோம். ஸோ 65 வயசுக்கு மேல என்ன இருக்கும்னா ஒருங்கிணைத்து இருத்தல் விரக்தி. ஸோ நம் வாழ்க்கை பயனுள்ளதாக இருந்தது என்றும் ஒருங்கிணைத்த தன்மை உருவாக்கிறது. ஸோ நம்ம இந்த குழந்தை வந்து பிறந்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் நல்ல சக்சஸ் பண்ணாங்க, நல்ல ஜாப் போனாங்க, நல்ல மேரேஜ் பண்ணாங்க, நல்ல குழந்தைகள் இருந்துச்சு, அந்த குழந்தைகள் நல்லபடியாக மேரேஜ் பண்ணாங்க, அவங்கள ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா அவங்களோட லைஃப் வந்து ஒரு ஃபில்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஸோ ஒருங்கிணைத்து தன்மை, ஸோ இன்டகிரேட்டி, எல்லாத்தையும் வந்து ஒன்னா வச்சுட்டோம், எல்லாத்தையும் இருக்கும் அப்படின்ற ஒரு தன்மை வந்துடும். ஸோ இந்த வாழ்க்கையை பற்றி அதிருப்தி உடையவர்கள், இது ஃபுல்லாமே வந்து சக்சஸ் ஆகலை, ஸோ சரியா ஜாப் அமையலை, குழந்தைகள் இல்லை, மேரேஜ் சரியா இல்லை அப்படின்றது ஃபுல்லாமே இருந்த ஒரு டைப் ஆஃப் அந்த முதியோர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ ஒரு அதிருப்தி தான் ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த இடத்துல வராது அப்படின்றதா அந்த விரக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபியர் ஆஃப் டெத், சாவை பற்றி அஞ்சுகிறார்கள். நம்மளோட வீட்டில் பார்க்கலாம். ஸோ நான் எல்லாமே முடிஞ்சிச்சு, இனிமேல் நமக்கு இறந்தா கூட எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது ஃபுல்லாமே என்ன வரும் அப்படின்னா ஒருங்கிணைத்து இருத்தல், அவங்களோட அந்த பருவங்கள் அனைத்துமே வந்து சக்சஸா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் அந்த வார்த்தைகள் மூலமா நம்ம தெரியப்படக்கூடியது. ஸோ அப்படி இல்லாம வந்து சாவை பற்றி அஞ்சுகள், நமக்கு பின்னாடி யாரு பார்ப்பாங்க, ஸோ நம்மளுக்கு நம்ம மாத்திரம்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னம்னா அவங்க கண்டிப்பா அந்த சாவை பத்தி என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஃபியர் இருக்கும். நம்ம வந்து இறக்கூடாது, நம்ம இறந்த பின்னாடி மனைவி யார் பார்த்துக்கிடுவா அப்படின்றதெல்லாம் அந்த இதுல அந்த குழந்தைக்கு வந்து ஏற்படும். ஸோ நம்ம குழந்தையோட வயதை பொறுத்தளவுக்கு 0 to 18 மாசம் ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணோம்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து 65 வயசு வரைக்கும் அதோட நேர்மறை எண்ணம் மற்றும் எதிர்மறை எண்ணம் இது அனைத்தையுமே நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ பிறந்ததுல இருந்து அந்த குழந்தை வந்து சாகிற வரைக்கும் அதோட வளர்ச்சி, முன்னேற்றம், செயல்பாடு, சூழ்நிலையிலான ஒற்றுமை இது ஃபுல்லாமே இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இவரோட முடிவுரையை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, ஸோ சிறந்த சிந்தனையாளர்கள் குழந்தை வளர்ச்சியில் வெவ்வேறு நிலைகளை விளக்கவும் ஆய்வு செய்யவும் வெவ்வேறு கோட்பாடுகளை உருவாக்கியுள்ளனர். ஸோ இந்த கருத்துக்கள் சில பேர் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். சில பேர் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஸோ இதுல பொறுத்தளவுக்கு குழந்தையோட வளர்ச்சி, நடத்தை, சிந்தனை இவற்றின் புரிந்து கொள்ள ஒரு முக்கியமான நோக்கத்தை இந்த எரிக்சன் வந்து உள்ள சமூக வளர்ச்சி கோட்பாடு நமக்கு ஒரு கிளியர் கட்டா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அடுத்து நம்ம ஒரு பார்க்கக்கூடிய ஒரு உளவியலாளர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூரி. ஸோ இவரோட ஆயுள் காலம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 1917 இருந்து 2005 வரைக்கும். ஸோ இவர் வந்து எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து சொல்றாரு அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, வளர்ச்சி பற்றிய அணுகுமுறையானது இத்துறையின் முதன்மை நிலை. ஸோ நம்ம பார்த்த மாதிரி சூழ்நிலையை வச்சு இவர் வந்து டிஸ்கஸ் பண்றாரு. அவரோட ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம மரபியலை வந்து பார்த்தோம், பரம்பரை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம்னா சூழ்நிலை கோட்பாடுகளை உட்படுத்தி அந்த சூழ்நிலையில் உள்ள சிக்கலான தொடர்பை பாதிக்கப்படுவதாக இந்த குழந்தை வளர்கிறது. ஸோ அந்த குழந்தையோட வளர்ச்சியை எதோட இவர் வந்து கார்லேட் பண்றாரு அப்படின்னா சூழ்நிலையோட கார்லேட் பண்றாரு. ஸோ இவரோட இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனிங் என்று வீடு இதை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் இவர் வந்து யார் இந்த சூழ்நிலைகள்லாம் சொல்றாருன்னா வீடு மற்றும் பள்ளி, குழந்தைகள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சுற்றியுள்ள மக்கள். ஸோ இதை தவிர மற்ற அம்சங்களும் அடங்கியுள்ளது. சூழ்நிலை ஒவ்வொரு நிலையும் மற்றவர்களுடன் இணைந்து வளர்ச்சியை வெகுவாக பாதிக்கிறது அல்லது வளர்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நேர்மறையான எண்ணங்களாக இருந்தாலும் சரி, எதிர்மறையான எண்ணங்களாக சரி. ஸோ ஒரு குழந்தை வந்து பிறக்குது. ஸோ பிறப்பு, அடுத்து வந்து வீடு, அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த சொசைட்டிக்குள்ள தான் அடுத்து வரும். அதாவது பள்ளி, அதுக்கப்புறம் வந்து சொசைட்டி. ஸோ இது ஃபுல்லாமே இந்த குழந்தையோட வளர்ச்சியை வந்து எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் உள்ள வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அருகில் உள்ள குழவி பருவம். ஸோ இங்கதான் ஒரு தனிநபர் இந்த குழந்தை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதோட குடும்பம், அடுத்து வந்து குழவி பருவம், அந்த பள்ளி, ஸோ நம்ம சொல்லக்கூடிய அங்கன்வாடி, ஸோ அருகில் உள்ள விளையாட்டு தளம். ஸோ இது ஃபுல்லாமே ஒரு நுண் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் சர்க்கிள். செகண்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ விரிவுபட்ட குடும்பம், அவங்களோட சொந்தக்காரங்க ரிலேஷனுக்கு எல்லாமே போகக்கூடியது. அடுத்து வந்து பெற்றோர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா அவங்க போற ஒர்க்குக்கு, ஓகே, ஸோ பணியிடங்கள். அதுக்கு மேல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ பழக்க வழக்கம், அந்த நாட்டோட கலாச்சாரங்கள், அந்த நாட்டோட மதிப்புகள், அந்த சட்டங்கள் இது ஃபுல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா அந்த குழந்தையோட வளர்ச்சியில வந்து எல்லாத்தையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ யூரியை பொறுத்த அளவுக்கு ஒரு 5 கான்செப்ட்ஸ் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா என்வரான்மெண்ட் சிஸ்டத்துல உள்ள கொண்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மைக்ரோ சிஸ்டம், நுண் அமைப்பு. இந்த நுண் அமைப்புல தான் வீடு, பள்ளி இந்த மாதிரி கான்செப்ட்லாம் உள்ள வரும். அடுத்து இடைநிலை அமைப்பு, இது வந்து மீசோ சிஸ்டம். அடுத்து புற அமைப்பு எக்ஸோ, அடுத்து பெரு அமைப்பு மேக்ரோ. ஸோ அடுத்து வந்து கால ஓட்டத்தினால் ஏற்படும் மாற்றங்கள். ஸோ இது ஃபுல்லாமே தான் இவர் வந்து என்ன செய்யறாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த 5 சுற்றுச்சூழல் அமைப்பு முன்னால குழந்தையோட வளர்ச்சியோட தாக்கம் வந்து எவ்வாறு அமைகிறது அப்படின்றதான் இவர் வந்து என்ன செய்யறாருன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நுண் அமைப்பு. ஸோ இந்த நுண் அமைப்பை பொறுத்தளவுக்கு சூழ்நிலையில இதெல்லாம் இந்த நுண் அமைப்புக்குள்ள நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பம், அதாவது இந்த குழந்தையோட நேரடியான தொடர்பில் இருக்கக்கூடிய குடும்பம், நண்பர்கள், சக மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அதை சுத்தி வசிப்பவர்கள் ஃபுல்லாமே இதுல வந்து எவ்வாறு அந்த குழந்தை வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுது, எவ்வாறு அந்த குழந்தை வந்து பேசுது அப்படின்றது ஃபுல்லாமே வந்து கொண்டு வருவாங்க. அந்த குழந்தை வந்து மற்றவங்க எப்படி பேசுறாங்க அதையும் பார்த்து இந்த குழந்தை வந்து அதே மாதிரியே பேச ஆரம்பிக்கும். ஸோ அப்ப என்ன ஆகுது, நம்ம அந்த சூழ்நிலை உருவாக்குறது பங்கு. அப்ப அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த சமூகம் வந்து எப்படி உருவாக்கணும் இருக்கோ அதே மாதிரி அந்த குழந்தை வந்து வளரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்து இடைநிலை அமைப்பு. இந்த அமைப்பை பொறுத்த அளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னம்னா வீடு, பள்ளி, சுற்றுச்சூழலில் உள்ள இடையே உள்ள தொடர்புகள். ஸோ அப்போ வந்து அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வீடு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலிங், அடுத்து வந்து சுற்றுச்சூழல்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது ஃபுல்லாமே இது நுண் அமைப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பையும் ஸோ அது ஃபுல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா ஏற்படுத்துது. அடுத்து வந்து பள்ளியுடன் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்பது ஆகும். ஸோ வீட்டில் இருக்கும்போது அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தான் திரும்பி திரும்பி பேசுற மாதிரி இருக்கும். இதே ஒரு குழந்தைய வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருது, இல்லை வெளியே போய் விளையாண்டு வருது அப்படின்னம்னா ஸோ அந்த குழந்தையோட பேச்சு வார்த்தைகள், நடைமுறைகள் எல்லாமே வந்து சிறு சிறு மாற்றங்கள் அமையக்கூடியதா நம்ம பார்க்குவோம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த சொசைட்டி வந்து என்ன செய்யுதுன்னா அந்த குழந்தைக்கே தெரியாம அந்த நடத்தையோ அந்த மொழி சார்பு குறியீடுகளோ என்ன செய்யறாங்க அப்படின்னா இன்பில்ட் பண்றாங்க. ஸோ உதாரணமாக பெற்றோர்களால் ஒதுக்கப்படும் குழந்தைகள் தம் ஆசிரியர் பற்றி ஒரு நல்ல நோக்கம் வளர்ப்பு மிக குறைவு. ஸோ இப்போ வந்து ஒரு பெற்றோர்கள் இல்லாத ஒரு குழந்தையோ இல்லை ஒதுக்கப்பட்ட ஒரு குழந்தையோ என்ன செய்யும் அப்படின்னம்னா இது வந்து ஒரு கான்செப்ட். ஸோ ஆசிரியர்களிடையே ஒரு நல்ல மதிப்பு வந்து நல்ல நோக்கத்தை வளர்க்க வாய்ப்பு மிக குறைவு. இக்குழந்தைகளிடையே நண்பர்களிடையே பழகும் பொழுது மதிப்பு குறைவாக எண்ணி அதாவது என்ன செஞ்சிரும்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எண்ணி ஸோ மற்ற குழந்தைகள் என்ன செய்யும்னா விளக்க ஆரம்பிக்கும்.
அடுத்தது ரொம்ப முக்கியமானது புற அமைப்பு. இந்த புற அமைப்பை பொறுத்தளவுக்கு குழந்தைகள் வந்து நேரடியா வந்து என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னா ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. பட் இந்த இருந்தாலும் இது குழந்தைகளை வந்து என்ன செய்யும் அப்படின்னா நேரடியா வந்து பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையில வந்து இருக்கும். ஸோ ஒருவர் முயற்சியுடன் செயல்பட்டால் முயற்சி சூழலுக்கிடையே ஒரு இது. இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஒரு குழந்தை வந்து இருக்கு. தன்னோட பேரண்ட்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அவங்களோட அம்மாவோட அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கு அப்படின்னம்னா, அவங்க அப்பா வந்து ரொம்ப நாளைக்கு வெளிநாடு போயிட்டாரு. அவங்க அப்பாவ அதனால பார்க்கவே முடியல அந்த குழந்தையினால அப்படின்னு ஏற்படும்போது எப்படி இருக்கும்னா, அந்த குழந்தையோட மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, ஸோ தனக்கும் தாய்க்கூட கூடிய இருக்கக்கூடிய உறவு முறையில சிக்கல்கள் தோன்றலாம். இல்ல அப்படின்னம்னா, அதுக்கு பாசிட்டிவா என்ன செய்யலாம் அப்படின்னா, சரி அப்பா இல்ல நம்ம தான் கேர் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் குழந்தைக்கும், தாய்க்கும் இடையே ஒரு வலுவான உறவு ஏற்படலாம். ஸோ அப்ப என்ன இருக்கும் அப்படின்னம்னா, இந்த புற அமைப்புன்றது அவங்களோட பேரண்ட் வந்து போயிடுறாங்க. பட் இருந்தாலும் குழந்தையோட வளர்ச்சியிலயும், அவங்களோட முன்னேற்றத்திலயும், அவங்களோட நடத்தையிலயும் ஒரு பெரிய பாதிப்ப வந்து ஏற்படுத்துது. அது மேபி நேர்மறையாவும் இருக்கலாம், இல்லது எதிர்மறையாவும் இருக்கலாம். நேர்மறையா பொறுத்தளவு அந்த தாய்க்கும், அந்த குழந்தைக்கும் இடையே உள்ள தொடர்பு சிக்கலாக இருக்கலாம். இல்ல அப்படின்னா, அதே பாசிட்டிவா நேர்மறையா இருக்கணும் அப்படின்னா, குழந்தைக்கும், தாய்க்கும் இடையே ஒரு வலுவான உணர்வை வந்து பெறலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா, 4த் ஒன் இஸ் த பெரு அமைப்பு. மேக்ரோ. இதை பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும்னா, அந்த சொசைட்டில இருக்கக்கூடிய கலாச்சார பண்புகள், அங்க இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஓகே பழக்கவழக்கங்கள், இதை ஃபுல்லாமே வந்து இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்றோம். அப்படி மென்ஷன் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னம்னா, ஸோ அப்ப பழக்கவழக்கம் இந்த கலாச்சாரத்தை பார்க்கும்போது ஏழை, பணக்காரன், ஸோ இது ஃபுல்லாவே பார்க்கும்போது ஒரு குழந்தை வந்து ஏழ்மையான ஒரு குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னம்னா, நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போற என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு கடினமாக வந்து உழைக்க வேண்டியது இருக்கும். அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த இடத்துல வந்து உருவாகும். அப்படின்றதான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்து முக்கியமானது ஒண்ணு பார்த்துட்டோம் அப்படின்னா, கால ஓட்டத்தில் ஏற்படும் மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, அவரோட இந்த குழந்தையோட நடத்தையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். முன்னாடி ஒரு ஒழுக்கமானவரா இருந்திருக்கலாம். பின்னாடி அப்படியே மாறி இருக்கலாம். இல்ல முன்னாடி வந்து ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம். ஒரு குழந்தையா இருக்கலாம். அடுத்து கால ஓட்டத்தின் பிரகாரம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு நேர்மறையான எண்ணங்களை பெற்று அந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக மாறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. கால ஓட்டத்தை பொறுத்த அளவுக்கு நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் வாய்ப்பு 2மே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, அந்த டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம வந்து சில இடத்துல சொல்லுவோம். ஒரு வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், ஒரு ஆயுள் மாற்றம். அந்த லைஃப் ஸ்பேனே ஒரு ஃபுல்லாத்தையும் என்ன செஞ்சிரும் அப்படின்னம்னா மாத்திரும். அப்ப ஒரு நடத்தை பாதிக்கும் சமூக பொருளாதார தாக்கங்கள், ஓகேவா? சோசியல், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இது ஃபுல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா டைரக்டா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சொசைட்டி இந்த இடத்துல வந்து காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். இதுல வந்து ஒரு நல்ல பெற்றோர்கள், நல்ல குழந்தை, அவங்க நல்ல லைஃப் நல்லபடியா போயிட்டு இருக்கு. திடீர்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, அவங்க பெற்றோர்களுக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, அவங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு விவாகரத்து ஏற்பட்டுறாங்க. ஒரு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த குழந்தையோட வளர்ச்சியில, நடத்தையில முக்கியமான ஒரு பெரிய மாற்றத்தை வந்து என்ன செஞ்சிரும் அப்படின்னம்னா ஏற்பட ஆரம்பிச்சிரும். அப்போ வரைக்கும் நல்ல பேரண்டா இருந்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா, அடுத்து வந்து சிங்கிள் பேரண்டா கன்வெர்ட் ஆயிடுவாங்க. இல்ல அந்த குழந்தைய வந்து அவங்க வந்து கரெக்டா கேர் பண்றாங்களா அப்படின்றதும் தெரியாது. அப்ப வந்து அந்த குழந்தைகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, இந்த உலகத்தை பத்தியும், சமூகத்தை பத்தியும் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் வந்து ஏற்படுது. இது ஃபுல்லாமே கால ஓட்டத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அவங்களோட பெற்றோர்கள், பள்ளி இது எல்லாமே சர்க்கம்டன்ஸ் கரெக்டா இருந்தாலுமே, அவங்க கால ஓட்டத்துல பெற்றோர்கள் வந்து மன முறிவு ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க அப்படின்னம்னா, அந்த குழந்தையோட வளர்ச்சியோ, அந்த முன்னேற்றம் இது ஃபுல்லாமே வந்து என்ன செய்யும் அப்படின்னம்னா, ஃபுல்லாவே பாதிக்கத்தன்மையை வந்து ஏற்படுத்தும். இதுல அதிகமான இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்கள் அது வந்து ஏற்படுத்தும். இது தம்பதிகள் உறவினை மட்டுமின்றி குழந்தையின் நடத்தையும் என்ன செய்யுது அப்படின்னா பாதிக்கிறது. அப்ப குழந்தையோட டோட்டலா அந்த கேரக்டர் என்ன செஞ்சிரும் அப்படின்னா டிஃபரன்சியேஷன் ஆகிரும். அது வரைக்கும் வந்து பெற்றோர்கள், குழந்தை அப்படின்னு இருந்தக்கூடியது வந்து மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புல ஏற்படும். இந்த இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா, சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாடு சுற்றுச்சூழல் அங்கமானது. ஒரு மனிதனோட வளர்ச்சி, ஒரு குழந்தையோட வளர்ச்சி அதோட மரபியல் சார்ந்து இருந்தாலுமே சுற்றுச்சூழல் அப்படின்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றதான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. குடும்பத்தில் அது நேரடியாக சூழ்நிலையில் ஏற்படும் உறவுகளை வலுப்படுத்த வேண்டும். அப்போ வந்து அந்த குழந்தையோட சுத்தி இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு வலுவான ஒரு பாண்டிங்ல வந்து இருக்கணும். அடுத்து அதோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய மற்ற உறவினர்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னம்னா ஒரு வலுவான ஒரு சூழ்நிலையில வந்து இருக்கணும் அப்படின்றதான் இங்க வந்து வலியுறுத்துறாரு. அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆசிரியர்கள், உடன்பிறப்புகள், விரிவுபட்ட குடும்பம் இதான் ரொம்ப முக்கியம். குடும்பம்ன்றது பெற்றோர்கள் மட்டும் சொல்லக்கூடியது. விரிவுபட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்த ஜென்ரேஷன் அவங்களோட சித்தப்பா, பெரியப்பா, அடுத்து தாத்தா, பாட்டி இவங்களோட இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஃபுல்லா இருக்கும்போது அவங்களோட வளர்ச்சி வந்து முழுமை பெறும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் மேற்பார்வையாளர், சட்டம் இயற்றுவோர் ஆகியோரை கொடுக்கும் சமூக பண்புகள் குழந்தைகள் நேர்மறையான வளர்ச்சி செல்வாக்கை வாய்ந்ததாக திகழ்கிறது. இந்த மாதிரி ஒரு குடும்பம், ஆசிரியர்கள், உடன்பிறப்பு, விரிவுபட்ட குடும்பம்
அதாவது விரிப்பட்ட குடும்பம் சொல்லக்கூடியது தாத்தா பாட்டி இவங்க ஃபுல்லாமே அந்த குடும்பத்துக்குள்ள வரக்கூடியது. அடுத்து வந்து அந்த ஃபேமிலிஸ், அடுத்து வந்து வேலை மேற்பாளர்கள், அந்த ஃபேமிலியோட ஒர்க்கு, அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இது ஃபுல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட நேர்மறையான வளர்ச்சிக்கு வந்து இது வந்து பெரிதும் உதவுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ பெற்றோரோட பங்கீடு வந்து மிகவும் முக்கியத்துவமானது. ஸோ அந்த குழந்தையோட வளர்ச்சியில வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, மத்த எல்லாருமே வந்து ரோல் ப்ளே பண்ணாலுமே, அந்த பெற்றோர்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பெற்றோர்கள் ரோல் வந்து வேற யாருமே வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா, ப்ளே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டைவர்ஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, விவாகரத்து ஏற்பட்டுச்சுன்னா, அந்த குழந்தையோட என்ன செய்யும் அப்படின்னா, டோட்டல் அந்த நடத்தையே வந்து டிஃபரன்சியேஷனா ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட்ல வந்துரும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா, அரசியல், பொருளாதாரம், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இதுக்கு ஃபுல்லாமே ஒரு தகுந்த மதிப்பளிக்க வேண்டும். ஸோ அப்போ உறவுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அடுத்து வந்து சட்டதிட்டங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அடுத்து பொருளாதார ரிலேட்டடா இருக்கக்கூடிய அனைத்துக்குமே மதிப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை யார் உருவாக்குறாங்க அப்படின்னம்னா, இந்த யூரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா, இந்த சொசைட்டிய பத்தி ஓகே சமூகத்தோட இந்த குழந்தை வந்து எப்படி தொடர்புபடுத்துது அப்படின்றதான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து இதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அலகு 2 வந்து முடிவடைஞ்சிருச்சு. ஸோ அலகு 1 நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, வளர்ச்சி, உளவியல், மைய கருத்துக்கள் மற்றும் சிக்கல்கள். ஸோ டெவலப்மெண்ட் சைக்காலஜி அதோட வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, முக்கியமான கான்செப்ட்ஸ் ஃபுல்லாமே அதில் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா, அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள். மனித வளர்ச்சியை வந்து சீக்கிரம் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா, ஆராய்ச்சி பண்றது ரொம்ப சிக்கலான ஒரு முறை அப்படின்றது. அடுத்து வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சியில தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு 3 கான்செப்ட் இதுல வந்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ தொடர்ச்சியான, தொடர்ச்சியற்ற அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இயற்கை மற்றும் வளர்ப்பு முறை. இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடியது மரபியல் சார்ந்து அது ஃபுல்லாமே வரக்கூடியது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, வளர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய சுற்றுச்சூழல் தன்மையை வந்து உள்ள வந்து கொடுக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, தனிநபர் வேறுபாடுகள். ஸோ இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ், ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஜெனடிக் ஓகேவா, மரபியல் மற்றும் சுற்றுச்சூழலின் பங்கு. ஸோ மரபியல் சார்ந்து அந்த தனிநபர் வேறுபாடு எவ்வாறு இருக்கிறது, அடுத்து வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து அதோட மரபியல் தனிநபர் தன்மை வந்து எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்றதையும் இதுல வந்து நம்ம முழுமையா வந்து பார்த்தோம். ஸோ அதுல வந்து முக்கியமானது என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கைரேகை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, இது இந்த மக்கள் தொகை எத்தனை எவ்வளவு இருந்தாலுமே ஸோ அதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோடது ஒன்னோட வந்து ஒத்து போகாது. ஸோ அதே வந்து வேறுபாடுகள் காணப்படுகிறது. ஸோ தனிநபர் வேறுபாடு, அப்போ ஒரு கருத்தையோ ஒரு கொள்கையோ வெளியிட்டா ஒவ்வொருத்தரும் அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன செய்யும் அப்படின்னா டிஃபரன்சியேஷன் ஆகும். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து மரபியல் சார்ந்தும் வரலாம், இல்லை அப்படின்னா சுற்றுச்சூழல் சார்ந்ததுலையும் இது உள்ள வரலாம் அப்படின்றதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதான் தொகுதி. இது அலகு 1ல நம்ம பார்த்தோம். அலகு 2 பொறுத்தளவுக்கு நம்ம அதிகமாவே பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ், ஸோ இந்த வளர்ச்சி வந்து எவ்வாறு ஏற்படுது, அதோட கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அறிவாற்றல் வளர்ச்சிக்கான அணுகுமுறை, இதான் வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இதை பொறுத்தளவுக்கு நம்ம தீன் பியாஜே அவரோட ஒரு 4 படிநிலைகளை வந்து பார்த்தோம். புலனீட்டான நிலை அது ஃபுல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்ப ஒவ்வொரு ஏஜ் குரூப்ஸ்க்கு வந்து எவ்வாறு இருந்தது அப்படின்றது ஃபுல்லாமே அவர் வந்து பிரீஃபா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா மொழி வளர்ச்சி கோட்பாடு, ஸோ லிங்குஸ்டிக் எந்தெந்த வயசுல வந்து எந்த வழங்குமுறைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து வந்து உளவியல் சமூக வளர்ச்சி, ஸோ சொசைட்டி சார்ந்ததுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இதுல எவ்வாறு இருக்கு அப்படின்றது நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதுல தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தீன் பியாஜே ஸோ அவரோடது வந்து பார்த்தோம்னா கலாச்சார கோட்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவுசார் வளர்ச்சி கோட்பாடுகள் எவ்வாறு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா வைகாட்ஸ்கி அவர் வந்து கலாச்சார கோட்பாடுகள், ஸோ கல்ச்சர்ஸ் எப்படி இருந்துச்சு, சொசைட்டியோட எப்படி இந்த கலாச்சாரத்தோட இந்த குழந்தை வந்து எவ்வாறு வந்து தொடர்பு கொள்ளுது, அதோட வளர்ச்சி வந்து எவ்வாறு இருக்கு அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து கோல்பர்க்கோட மோரல் டெவலப்மெண்ட், ஒழுக்கம் சார்ந்த வளர்ச்சி. இதில் நம்ம முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒழுக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு குழந்தையோட நடத்தை அப்படின்றது இந்த ஒழுக்கத்தை வச்சுதான் நேர்மறையாகவும் மாறக்கூடிய பண்புகள் வந்து இருக்கு. ஸோ இது சமூகத்தோட எந்த மாதிரி தொடர்பு கொள்ளுது, ஸோ அப்ப இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்ன, அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த குழந்தை வந்து செயல்படுதா, அது எந்தெந்த ஸ்டேஜ்ல எவ்வாறு இருக்கும், ஸோ பிறந்ததுல இருந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த சுற்றுச்சூழல் அவங்க பெற்றோர்கள் வந்து எப்படி ஒபே பண்றாங்க அப்படின்ற அந்த குடும்பம் வந்து எவ்வாறு இருக்கு, அதை பொறுத்து அந்த குழந்தையோட ஒழுக்கம் வந்து என்ன செய்யும் அப்படின்னம்னா ஏற்படும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா எரிக்சன், ஸோ எரிக்சன்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா இவர் தான் ரொம்ப பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு 0 முதல் 65 வயசு வரை. ஸோ அந்த 65 வயசு வரைக்கும் இவர் டிஸ்கஸ் பண்ணாரு அப்படின்னா ஸ்டார்டிங்ஸ்ல வந்து ட்ரஸ்ட் அண்ட் மிஸ்ட்ரஸ்ட், ஸோ குழந்தைய வந்து அதை ஏத்துக்கிறதா இல்லை வந்து அந்த சமூகத்தை வந்து எவ்வாறு பார்க்குது அப்படின்றது ஃபுல்லாமே வந்து அதுல வந்து டிஸ்கஸ் பண்ணாரு. ஸோ அதுல வந்து நேர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம வந்து 0ல இருந்து 65 வயசு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா அதுல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ எரிக்சனோட நேர்மறை எண்ணங்கள், அந்த குழந்தை வந்து சரியான சுற்றுச்சூழல் மற்றும் சொசைட்டி வந்து எப்படி வந்து நேர்மறையான எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து நல்ல எண்ணத்தோட என்ன செய்யும் அப்படின்னம்னா சாவை பற்றி ஒரு கவலையே இல்லாம அந்த குழந்தை வந்து இறுதி முடிவை ஏற்படுத்தும்.
ஸோ அதே வந்து நெகட்டிவான ஒரு ஃபேமிலி சர்க்கம்டன்ஸ் அமைஞ்சிருச்சு அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்கள்ல வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்றதான் எரிக்சன் உல சமூக வளர்ச்சி கோட்பாடுல வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூரி. ஸோ இவரை பொறுத்த அளவுக்கு என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா சொசைட்டி சோசியலோட எப்படி வந்து அந்த குழந்தைய வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுது. ஸோ அதோட கருத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மைக்ரோ நுண்ணிலை, அடுத்து வந்து மீசோ அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. இந்த நுண்ணிலையை பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும்னா வீடு, பள்ளி, பெற்றோர்கள் இவங்க ஃபுல்லாமே உள்ள வருவாங்க. அடுத்து வரக்கூடிய அந்த ஸ்டேஜ் மேக்ரோ ஸ்டேஜ், எக்ஸோ ஸ்டேஜ், மீசோ ஸ்டேஜ், சிஸ்டம், இந்த ஸ்டேஜ்லாம் வரும்போது உள்ள இருக்க அந்த சொசைட்டி ஃபுல்லாமே வந்துடும். ஸோ அப்போ அந்த குழந்தையோட தாக்கம், இந்த சமூகத்தோட தாக்கம் வந்து எவ்வாறு இருக்கு. ஸோ பெற்றோர்கள், குழந்தைகள் மற்றும் அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உறவினர்கள் மாத்திரம் இல்லாம இந்த சொசைட்டி, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம விரிவான குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதோட இருக்கும்போது இந்த குழந்தைகள் வந்து எல்லாமே வந்து நேர்மறையான எண்ணங்கள், அதாவது பள்ளி, குழந்தை, பெற்றோர்கள், விரிவான சமூகம், சட்டதிட்டங்களை மதித்த இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு நேர்மறையான எண்ணங்களாகவும் ஒரு குழந்தைகளாகவும் வரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா எதிர்மறையா இருக்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம். ஸோ எதிர்மறையா இருக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னம்னா இந்த குழந்தையோட இது வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இதோட இந்த வகுப்பு முடிந்தது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.